சரி, இப்ப பாருங்க, மேன் இஸ் சோசியல் அனிமல்னு சொல்லுவான். மனுஷன் தனி மனிதன் கிடையாது. இப்ப நான் போட்டிருக்கிற சட்டை அப்படின்னு சொன்னா அதை ஏதோ ஒரு நெசவாளி செஞ்சு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பிட போறேன்னு சொன்னா அந்த விவசாயிகள் ஏதோ பாடுபட்டது. அதனால இந்த உலகம் முழுவதும் எல்லாரும் ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுல உறவா நட்பா, நம்மள எத்தனையோ பேரு செத்தா வாழ்ந்தா கிடையாது, தலைமுடி விட்டேன், முகத்துல முழிக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்போம். ஆனா பாருங்க, நான் சொந்தக்காரவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஒரு விபத்துனா தானாடாவிட்டாலும் சதையாடுன்னு சொல்லுவான். blood is thicker than water அப்படிதானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக உறவு எவ்வளவு முக்கியம் பார்க்க. இன்னொரு பக்கம் நட்பை பத்தி வள்ளுவர் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறார். உடுக்கை இழந்தவன் கை போல ஆண்டி இடுக்கன் களைவதாம் நட்புன்னு. இந்த வேட்டி அவருன்னு வச்சுங்க, யாரும் இது அழிச்சே செய்யும், உடனே ஓடி போய் கை பிடிக்கும். அதுக்கு யாராவது மீட்டிங் போட்டு வேட்டியை பிடிக்கலாமா அப்படிலாம் யாரும் கேட்கப்படுறது, உடனடியா கையை பிடிக்கும். அது மாதிரி நண்பனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தானே ஓடி போய் செய்யும். நட்பும் முக்கியம்தான், உறவும் முக்கியம்தான். அப்ப எது ரொம்ப முக்கியங்கிறதா இன்னைக்கு பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. நான் சுருக்கமாவே பேசிடுவோம், ஏன்னா பிள்ளைங்களும் நிறைய பேசுறாங்க, பார்த்துக்குவோம். இப்ப பாருங்க, நட்புன்னு பார்க்கும்போது ஔவையாருடைய நட்பை பத்தி நம்ம சொல்லித்தான் தீரணும். இப்ப அதிகமான ஒரு மன்னன் இருந்தான், அவனுக்கு ஒரு அருமையான நெல்லிக்கனி கிடைச்சது. நெல்லிக்காய் இருக்குல்ல, என்ன சொல்லுவீங்க ஆங்கிலத்துல, கூஸ்பெரி. அந்த நெல்லிக்காய் கிடைச்சது. அது என்னன்னா ஒரு அதிசயமான நெல்லிக்கனி. சாப்பிட்டா ஏன் மாதிரி அழகா இருக்கலாம். என்ன பாக்குற அப்படி ரொம்ப ஆரோக்கியமானது, நீண்ட ஆயுள் கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி ஒரு நெல்லிக்கனி அதிகமானது கிடைச்சது. நம்மளா இருந்தா என்ன செய்வோம், வாயில போட்டு முழுங்கிருப்போம். ஆனா அவன் எடுத்து வச்சிருந்தான். ஔவையார் வந்த உடனே அவங்ககிட்ட கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னான். அந்த அம்மா சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கேப்பா, இது ஏதுன்னு அப்புறம் சொல்றான், இது அதிசயமான நெல்லிக்கனி, இத சாப்பிட்டா நீண்ட ஆயுள் கிடைக்கும், அதான் உங்ககிட்ட கொடுத்தேன்னு ஔவையார்ட்ட சொல்றான். அப்ப ஔவையார் கேட்கிறாங்க, அப்படி இருந்தா நீ சாப்பிட்டுருக்கலாமேப்பா, நீ நாடாளுகிற மன்னன், நீ சாப்பிட்டு நல்லா இருந்திருக்கலாமே. நான் சாப்பிட்டு என்ன ஆகும் போது, நான் ஆண்டு என்ன ஆகும் போது, நீ தமிழுக்காக பிறந்த பெண், நீ வாழ்கிற காலத்தில் தமிழ் வாழும், எனவே நீ சாப்பிடறதான் சரிண்ணா. இதான் நட்புக்கு உதாரணம். நட்புக்கு இது ஒரு உதாரணம். அடுத்து பாத்தீங்கன்னா உறவு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிலப்பதிகாரம். அதை எழுதுறது யாரு, இளங்கோ. இளங்கோவடிகளுடைய அண்ணன் சேரன் செங்குட்டுவன் ராஜா. அவன் மன்னராக இல்லை, இளவரசனாக இருக்கும் போது அவன் தான் பட்டத்துக்கு வரணும். ஆனா ஒரு சோசியக்காரர் சொன்னாரு, நீ வரமாட்ட, உன் தம்பி இளங்கோதான் ஆட்சியை பிடிப்பான் அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ என் அண்ணனுக்கு நான் எதிரியா அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் துறவரம் வாங்கிட்டு துறவியா போய் அதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பெரிய காப்பியமான சிலப்பதிகாரத்தை ஏற்றினாருன்னு பார்க்க. ஆக உறவும் முக்கியம், நட்பும் முக்கியம். ஆனா இன்னொரு பக்கம் இருக்கு, உறவாவது பண்ண கிடையாது. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் உலகத்திலே பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அது 8 குஞ்சுகள் பெற்றெடுத்த பின் சோறு போட்டவன் யாரடா. இப்படி வெறுப்பு, உறவுகள் மேல ஒரு சலிப்பு, என்ன உறவாக பண்ணா கட்டியாது, இப்படி சில பேர் இருக்காரு இல்லையா. ஆக இதுவா அதுவா எதுவுமே என்ன சொல்லுவோம், அன்பான நண்பனை தம்பி, அன்பான நண்பனை ஆபத்தில் அறியலாம்னா. ஒரு ஆபத்து வந்தாதான் யாரு கூட்டாளி, யாரு நமக்கு பிடிக்காதவன், நம்ம கீழே விழுந்தா யாரு கைதட்டி சிரிக்கிறவன், எல்லாம் நமக்கு ஆபத்தும் பிரச்சனையும் வரும்போதுதான் தெரியும். பொதுவா சிக்கல் வரும்போதுதான் உறவு எப்படி இருக்கு, நட்பு எப்படி இருக்குன்னு நமக்கு புரியும். அழகா ஒரு பாட்டு ஔவையார் சொன்னாங்க, மரத்துல பழுத்துச்சுன்னா, பழம் பழுத்துச்சுன்னா வவ்வாலையோ பறவையோ வாவான்னு யாரும் கூப்பிட வேண்டியதில்லை, தானே வந்துடும். மரம் பழுத்தால் வவ்வாலை வா என்று பூமி இறந்தடைப்பார் யாவரும் அங்கில்லை. ஆனா அதே குளத்துல இருக்கிற காஞ்சி போன குளத்துல அங்க இருக்கக்கூடிய மீன் அங்கே செத்து போகும். ஆனா யோசிக்கணும், எந்த பறவையாவது வருமா, வராது. ஏன் இல்ல,
குளத்துல தண்ணி இல்ல, கொக்கும் இல்ல, மீனும் இல்ல. அது மாதிரி சில உறவுகள் பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லைன்னா திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்படிதான் சில நண்பர்களும் இருப்பாங்க. வாழ்விலும் தாழ்விலும் யார் உடன் இருப்பார் அப்படிங்கிறதா பட்டிமன்றத்தை நம்ம இன்னைக்கு விவாதிக்க போறோம். இப்ப நேரம் கருதி நேரா நாம முதல்ல அழைக்கிறது பாருங்க. இக்கட்டுனா என்னன்னு தெரியுது இல்ல? ஒரு சில எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கணும். பிரச்சனை இல்லாத மனுஷன் கிடையாது. பிரச்சனையுடைய தன்மை வேணா வேற இருக்கலாம். பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், உறவு நிலையில பிரச்சனையா இருக்கலாம். பிரச்சனைகள் எல்லார் வீட்லயும் இருக்கு, வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஆனா அதை தீர்ப்பதற்கு சிக்கல் வரும்போது நண்பன் நிக்கிறானா, உறவினர் நிக்கிறானா அப்படிங்கறதா இங்க விஷயம். இப்ப முதல்ல வாழ்க்கை இக்கட்டு வந்ததுன்னா நிக்க போறது, கூட இருக்க போறது உறவு தான் அப்படின்னு பேசுறதுக்கு NTU மாணவி அவங்க செய்தி பிரிவுல நிருபராக இருக்கிறாங்க. ரொம்ப பல்திறத்தை நிறைய ஆற்றல் உள்ள மாணவி நந்தினி வராங்க. NTU மாணவி நந்தினி வாங்க. நன்றி ஐயா. குத்து விளக்கு போல் அமர்ந்திருக்கும் முக்கிய விருந்தினர்களே, அடுத்து என்ன நடக்க போவதுன்னு ஆவலுடன் சீரும் சிறப்புடன் அமர்ந்திருக்கும் பார்வையாளர்களே, எங்கனி பேசுவதற்கு பதிலுக்கு என்ன பேச போவதுன்னு என்று யோசித்துக் கொண்டிருக்கும் எதிரணியினரே, இக்கட்டான சூழ்நிலையில் உறவுதான் கை கொடுக்கணும் அழைச்சு பேசுவதற்கு வந்திருக்கும் என்னோட அணியினரே, அப்புறம் நீதியை நிலைநாட்டவிருக்கும் நீதிபதி அவர்களே. நீதிபதி அவர்களே, உங்களை பார்த்தா என்னோட சித்தப்பாவை பாக்குற மாதிரியே இருக்கே. ஒருவேளை இதுதான் உறவுன்னு சொல்றதோ, கண்டிப்பா இந்த உறவுக்காக நீதியை நிலைநாட்டுவீங்க அப்படிங்கறத நான் நம்புறேன். ரொம்ப மகிழ்ச்சிமா. கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் தன் பொல்லாசிறகை விரித்து ஆடினார் போல, நானும் இன்னைக்கு என்னோட வார்த்தை சிறகை விரித்து பேச வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம முன்னாடி வச்சிருக்க தலைப்பு, இக்கட்டான சூழ்நிலையில கை கொடுப்பது உறவா இல்ல நட்பா? கேள்வியை நல்லா கவனிக்கும். அதாவது நம்ம சந்தோஷமா இருக்கிறப்ப இல்ல, ஜாலியா இருக்கிறப்ப இல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையில இருக்கிறப்ப இல்ல, ஆனா நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது யாரை கை கொடுப்பா அப்படின்னு பார்த்தா என்னோட வாதம் உறவு தாங்க. உறவுங்கிறது நம்ம கஷ்டப்பட்டு போட்ட ரோடு மாதிரி. அந்த ரோட்ல ஜாலியா வண்டி ஓட்டிட்டு போறது இந்த நண்பர்கள் தான். நாங்க போட ரோட்ல நீங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்க. எப்படி கஷ்டப்பட்டு நாங்க ரோடு போடுறோமோ அதே மாதிரி கஷ்டப்பட்டு நாங்க சொத்து சேர்க்கிறோம். எதுக்கு? ஏன்னா எங்களோட சங்கதிகள் நல்ல சந்தோஷமா வாடுறதுக்காக. ஆனா கடைசியில யார் அனுபவிக்கிறது? நண்பர்கள் தானே, இல்லையா? இப்ப இந்த பட்டிமன்றத்தை பச்சை சட்டை போட்டு விறுவிறுப்பா கவனிச்சுட்டு இருக்காரு, அவரை கூட கேளுங்க. அதாவது நட்பு முக்கியமா இல்ல சொத்து முக்கியமானு என்ன சொல்லுவாங்க? நட்பு தான் முக்கியம் அப்படின்னு சொத்தை விட்டுட்டா வர போறாங்க? இல்லையே. இப்ப அதே மாதிரி மருந்து எடுத்துட்டோம் வச்சுக்கோங்கன்னா, மருந்து கசப்பா இருக்கும், ஆனா நம்ம உடம்ப குணப்படுத்திடும். ஆனா இப்ப சர்க்கரை, பன்னீர் சோடா அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா குடிக்கும் போது நல்லா ஜாலியா இனிப்பா இருக்கும். ஆனா என்ன பண்ணும்? நம்ம உடலுக்கு நல்லதில்லை. இந்த நண்பர்கள்ங்கிறது இந்த பன்னீர் சோடா, சர்க்கரை மாதிரி எல்லாம் எம்டி கேலரிஸ் வீட்டு தான் போடும். ஆனா உறவுங்கிறது இந்த மருந்து மாதிரி நம்ம உடம்ப நல்லாவே குணப்படுத்திடும். இப்ப நீங்க எல்லாரும் என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. என்னடா வந்ததுல இருந்து நட்பை பத்தி இவ்வளவு தப்பா பேசிட்டு இருக்காளே அப்படின்னு. நட்புங்கிறது முக்கியம் தான், அவசியம் தான். ஆனா இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, அங்க 1000 நண்பர்கள் வராங்க. ஆனா அந்த ஊரில் தாய்மாமங்க, ஊரில் தாய்மாமா வரலன்னா அந்த கல்யாணம் நடக்குமா? இல்ல அப்படியே நடந்தாலும் அந்த கல்யாணம் தான் நிறைவா இருக்குமா? நம்ம உறவுகள் ஒரு நல்லது கேட்டுட்டு வந்தாலே நம்ம மனசுக்கு நிறைவா இருக்கும். சரி, அது கூட பரவாயில்ல விடுங்க. இப்போ நான் எனக்கு நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொல்ல போறேன். நான் யூனிவர்சிட்டியில செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பரீட்சை வந்துச்சு. அப்ப என்ன ஆச்சுன்னா, பரீட்சை இருக்கு. அதே சமயத்துல எங்க அப்பாவோட தாய்மாமாவோட பையனுக்கு கல்யாணமும் வந்துச்சு. நான் என்ன நினைச்சேன், தூரத்து சொந்தம் தானே, பரவாயில்ல போக வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். அப்ப இப்ப சமீபத்துல லீவ் வந்தப்ப ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போயிருந்தப்ப எங்க பாட்டில இருந்து எங்க அப்பாவோட தாய்மாமாவோட மனைவி வரைக்கும் எல்லாருமே ஏன் வரலன்னு ஒரே ஃபீல் பண்ணி தள்ளிட்டாங்க. அவங்க ஃபீல் பண்றதை பார்த்தா எனக்கு ஒரே ஃபீலிங்ஸா போயிடுச்சு. சரி, அதே சமயத்துல இப்ப என்ன ஆச்சுன்னா, எங்க அக்காவோட தோழி வந்து இருக்காங்க. அவங்க எனக்கு தான் தோழி. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ரிசப்ஷனுக்கு எங்க வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சாங்க. வச்சு 2 பேரும் வந்துருங்க என்னோட ரிசப்ஷனுக்கு சொன்னாங்க. ஆனா என்னாச்சு, இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில என்ன பேசுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அதனால என்னால போக முடியல. எங்க அக்காவும் எனக்கு ஆதரவு அளிக்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டாங்க. கொஞ்ச
கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க ஒரு அழகான ப்ரெசென்ட்டை வாங்கி அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாரிடி உங்களால வர முடியல மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அவங்க சொல்றாங்க, இட்ஸ் ஓகேலா, இதுல என்ன இருக்கு, நான் இன்ஸ்டா ஃபேஸ்புக் இதுலலாம் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், அதுக்கு லைக் பண்ணிட்டு போங்கடா. இந்த காலத்து ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இந்த மாதிரி ஃபீலிங் இல்லாம ஒரே டீலிங்லேயே போய்கிட்டு இருக்கு. அது கூட பரவாயில்லைங்க. நன்றிங்க, கை தட்டுறதுக்கு இவ்வளோ நேரம் பேசிட்டதுக்கு நீங்க ஒருத்தர் சின்சியரா கை தட்டிருக்கீங்க பாத்தீங்களா? இல்லம்மா, உங்க பேச்சு அப்படியே ஆழ்ந்து போய் கேட்கிறாங்க, அதனால கை தட்டுறத மறந்துட்டாங்க. இருந்தாலும் ஒரு கை தட்டல் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலத்துலலாம் ஃப்ரெண்ட்ஷிப், சிச்சுவேஷன்ஷிப், ரிலேஷன்ஷிப்னு என்னென்னமோ ஷிப் இருக்கு. கடலுக்கு போனா கூட இவ்வளோ ஷிப் இருக்குமான்னு தெரியலையே. இந்த காலத்து நட்பெல்லாம் லைக்ஸ்க்காக ஃப்ரெண்டுங்கிற ஒரு மாய உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா மனசளவுல லைக் பண்றது நம்மளோட உறவுகள் தாங்க. கஷ்டமோ நஷ்டமோ நல்லதோ கெட்டதோ நம்மளை திட்டினாலும் சரி நம்ம கூடவே இருந்து நமக்கு ஒரு உதவி செய்யறது நம்மளோட உறவுகள் தாங்க. இப்ப இந்த பட்டிமன்றம் நடக்குது. என்னோட 20 நண்பர்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் இந்த மாதிரி பேசுறேன், தயவு செஞ்சு வந்துருங்க அப்படின்னு. எத்தனை வாட்டி? 20 வாட்டி. ஆனா பாருங்க, ஒரு பெயர் கூட எனக்கு வரவே இல்லை. எனக்கு சொல்றது. ஆனா இப்ப உறவு எடுத்தீங்கன்னா எங்க அப்பா, அம்மா, அக்கா, அத்தை, மாமா, மாமி இவங்களாம் அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே நீ டைமை மட்டும் சொல்லு, 1 மணி நேரம் முன்னாடி ஷார்ப்பா வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. இப்பமா இந்த இப்ப சொன்னீங்களே அக்கா, அண்ணா, சித்தப்பா, மாமா, மாமின்னு இதெல்லாம் கிடையாது. ஆன்டி, அங்கிள் 2 தான். பக்கத்து வீட்டுல இருக்கிறதும் ஆண்டி தான், அப்பா கூட பிறந்ததும் ஆண்டி தான். அதனால நீங்க வரிசையா சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு உறவு பேரெல்லாம் தெரியணும். நல்லது நல்லது, சொல்லுங்க. நடுவர் ஐயா சொன்ன மாதிரி இதெல்லவா உறவு. சரி, இப்போ நீங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி போனாலும் சரி, முன்னாடி வந்தாலும் சரி, உறவுதான் சிறந்ததுன்னு பல ஞானிகள் அறிஞ்சிருக்காங்க. அதாவது இது அறிந்த சுவாமி விவேகானந்தர் சிகாகோ மாநாட்டுல ஒரு பேச்சுல பேச போயிருக்காரு. அப்ப டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு அவரோட பேச்சு தொடங்கியிருக்காரு. உடனே அரங்கத்துல இருந்த எல்லாருமே எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்க. ஏன்? ஏன்னா அந்த அரங்கத்துல இருந்த எல்லாருக்குமே உறவோட வலிமையையும் தெரியும், நட்போட வலியையும் தெரியும். அந்த உறவோட வலிமை பிறப்புல இருந்தே வருது. ஏன்னா அது ரத்த பந்தம் இல்லையா? அது மட்டும் இல்லாம அவங்க நமக்கு முன்னாடி வாழ்க்கையில ஒரு பயணத்தை கடந்து வந்திருக்காங்க. அதனால நமக்கு ஒரு அனுபவம் சொல்லலாம், எப்படி ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுக்கலாம். இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா கூட நம்ம என்ன சொல்றோம்? மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு தான் சொல்றோமே தவிர்த்து எங்கேயாவது நண்பர்கள், குரு, தெய்வம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போமா? இல்லையே, அப்படின்னு கேள்விப்பட்டதில்லை. தமிழின் ஆதிக்கமே உறவுல இருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு இதுல இருந்து நமக்கு நல்லாவே தெரியுது. இப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல பின்னாடி ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்னோட நண்பர். ஆனா ஒரு சின்ன மனஸ்தாபனால இப்ப நான் அவரோட பேசுறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. உடனே அவரை பார்த்து என்ன சொல்லுவேன்? அது என்னோட எக்ஸ் ஃப்ரெண்டு, இல்ல பழைய கூட்டாளி, பழைய நண்பரு அப்படின்னு சொல்வேன். இப்ப நடுவர் அவர்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களை பார்த்தா என்னோட சித்தப்பா மாதிரி இருக்குன்னு. இப்ப எனக்கு உங்களுக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுருச்சு. இப்ப நான் உங்களை பார்த்து என்னோட பழைய சித்தப்பா அப்படி நான் சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாது. சித்தப்பா தானே. அதாங்க, நம்ம யாரையும் பார்த்து பழைய சித்தப்பா, எக்ஸ் அத்தை, புது பெரியப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம பேசுறோமோ பேசலையோ அத்தை தான், சித்தப்பா சித்தப்பா தான். அது ஒருபோதும் யாராலையும் மாத்தவே முடியாதுங்க. பாருங்கம்மா, ரசிகர்கள் உங்களுக்கு இருக்காங்க. இப்ப நம்ம ஆபீஸ்ல பல பேருக்கு நிறைய லீவ் கொடுப்போம். என்னென்ன லீவு? ஆனுவல் லீவு, ஆஃப் இயர்லி லீவு, இந்த மாதிரி வரும். நம்ம என்ன பண்றோம்? குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அழகா சேர்த்து வச்சுட்டு நண்பர்களை பார்க்க போறோம் இல்லையே. அதுக்கு பதிலா நம்ம ஊருக்கு போய் ஒரு காதுக்கு, ஒரு கல்யாணம், ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில போய் அட்டென்ட் பண்ணிட்டு வரோம் இல்லையா? இதுதாங்க உறவுக்கும் நட்புக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்ப நம்ம விழுந்தா தூக்கும் கை, கலந்தா தளவும் மரபு, இருள வெளிச்சம் தரும் விளக்கு, அவங்க தாங்க நம்ம உறவுகள். ஒரு நொடி மகிழ்ச்சிய 1000 மடங்கு பெருக்குவாங்க இந்த உறவுகள். அது மட்டும் இல்லாம ஒரு சொட்டு கண்ணீரை 1000 கைகளால துடைப்பாங்க நம்ம உறவுகள். பசிக்கும் போது அன்னம் மீதும் கை, காய்ச்சலுக்கு முன் நிற்கும் தாய், வழிகாட்டியான தந்தை, கடன் பட்டால் நமக்கு கை கொடுக்கும் நம் உடல் பிறப்புகள். உறவுகள் இல்லைன்னா இந்த உலகம் ஒரு நரகம் ஆயிடும். உறவுகள் இல்லாதவங்க கேட்டு பாருங்க, அப்ப இந்த உண்மை உங்க எல்லாருக்குமே புரியும். எனவே உறவுகளை நம்ம மதிப்போம், போற்றுவோம். ஏன்னா இந்த உலகத்துல மிகப்பெரிய
நம்ம கூட எப்போதுமே காத்திருப்பது இந்த உறவுதான். இத அழகா திருக்குறள்ல சொல்லணும்னா, பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணை உள அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட அர்த்தம் என்னன்னா, அதாவது ஒரு மனிதர் அவரோட வாழ்க்கையில எல்லா சகல செல்வங்களையும் இழந்து நிற்கும் போது அவருக்கு எப்போதுமே கை கொடுப்பது அவரோட உறவு தான் அப்படின்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்ப நடுவர் அவர்களே, 21ஆம் நூற்றாண்டான திருவள்ளுவர் நீங்க இந்த தீர்ப்பை மாத்தியா சொல்ல போறீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில என்னோட வாதத்தை முடித்துக் கொள்றேன். வாய்ப்பளித்த மட்டும் மிக்க நன்றி. நந்தினி சின்ன பெண், இளம்பெண், கல்லூரி மாணவி, ஆனாலும் எவ்வளவு அழகா தயாரிச்சுட்டு வந்து உறவுகளுடைய பெருமையெல்லாம் அழகா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமான பாட்டி. என்ன மாதிரியான உறவு? வீட்டுல ஒரு பாட்டியா இருந்தா உலக விஷய ஞானமே அவங்க கதையிலேயே புகட்டிடுவாங்க. அந்த அனுபவம், அக்யூமுலேட்டட் நாலேஜ்னு சொல்லுவோம். அந்த பாட்டியினுடைய அறிவு இருக்க, டெல்லிக்கு ராஜா நாளும் பாட்டி சொல்ல தட்டாதே, பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே, கிழவிக்கு அறிவுண்டு குமரிக்கு அழகுண்டு அழகுல அறிவுண்டு மறக்காதே. அத மாதிரி பாட்டியினுடைய பாசத்தை, அறிவை, அவங்களுடைய அனுபவத்தை எல்லாம் பெற்றுக்கொண்ட பெண்ணாக நம்ம நந்தினி அவர்கள் இருக்காங்க. ரொம்ப அழகான பேச்சாளர். அதாவது பேச்சே அழகு, அவங்க அந்த பேச்சை கொடுக்கிற முறையும் ஒரு அழகு. அதுக்கு பதிலடி கொடுக்கிறதுக்காக ரகுநந்தன் அவர் ஒரு நடிகர், பேச்சாளர், தேசிய சேவையில் இருக்கிறார், என்எஸ்ல இருக்கிறாரு. இருந்தாலும் நம்முடைய பட்டிமன்றத்துல, ஏன்னா என் வயசானவங்களே பேசுறது முக்கியம் கிடையாது, இளைஞர்களை கொண்டுட்டு வரணும் பட்டிமன்றத்துக்கு. எனக்கெல்லாம் 30 வயசுக்கு மேல ஆயிட்டு. இனிமே நான் பேசி என்ன இருக்குன்னா, 19 வயது 20 வயது மாணவர்களை இங்க கொண்டு இறக்கி இருக்கிறோம். வாங்க ரகுநந்தன், தேசிய சேவை ஆற்றுகிற ரகுநந்தன் நட்பு தான் அப்படிங்கிற நட்பை ரொம்ப ஒரு ரசிச்சு ருசிச்சு நண்பனுடைய அந்த உன்னதமான நிலையை சொல்ல வர தயாரா இருக்கீங்களா ரகுநந்தன்? எப்போ தயாராயிட்டோம். அன்றைய அதியமான் காலம் முதல் இன்றைய ஆண்ட்ராய்டு காலம் வரை நம் தாயாக இருந்து நம்மை அரவணைத்து வரும் இளந்தமிழ், இன்பத்தமிழ், இலக்கிய தமிழ் அன்னைக்கு என முதற்கண் முத்தான வணக்கத்தையும், இன்று நாம் கூடியிருக்கிறது தமிழ் புத்தாண்டிற்கு அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகிறேன். என்னோட உரையை துவங்குறதுக்கு முன்னாடி நம்ம நந்தினி ரொம்ப அழகா பேசிட்டு போனாங்க, நம்புற மாதிரியே பேசிட்டு போனாங்க. அவங்களுக்கான சில பதில்களை நான் சொல்லணும்னு விரும்புறேன். ஆரம்பத்திலேயே அவங்க சொல்லிட்டாங்க, உறவுகள் எது சேர்த்து வைக்குது, சொத்து சேர்த்து வைக்குது அப்படின்னு. அதுதாங்க உண்மை. சொத்து இருந்தாதான் வருவாங்க உறவுகள், இல்லாட்டினா தேடி பார்த்தாலும் ஒன்றும் தெரியாது. அதுதான் இன்றைய நிலைமை, அதுதான் இன்றைய நிலைமையா இருக்கு. என்ன பண்றது? அடுத்து தாய்மாமன். அந்த சின்ன வயசுல அந்த பையனுக்கு எவ்வளவு அனுபவத்தை பாருங்க. தாய்மாமனை பத்தி பேசினாங்க, உண்மைதான். ஆனா என்ன, மானூத்து மந்தையில அந்த காலம்லாம் மலையேறி போயிடுச்சு. இப்ப எல்லாம் தாய்மாமன் அது இது எதுவும் இல்லை. ஏன்னா எல்லாம் ஒரு சொத்து இருக்கு. ஒரு அந்த தாய்மாமா வர்றது என்ன, சீர்வசம் செய்றீங்களா, இதெல்லாம் பண்றீங்களா, அந்த திக்லயே அந்த தாய்மாமா மலையேறி போயிடுவாரு. அந்த நிலைமையில தான் இன்றைய உறவுகள்லாம் இருக்கு. ஏன்னா நம்ம தலைப்பை நல்லா உத்து கவனிக்கணும். இக்கட்டான சூழ்நிலையில் பெரிதும் கை கொடுப்பது நட்பா உறவான்னு தான் கேட்டுட்டாங்க. உறவு இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த தாய்மாமன் அப்படிங்கிற உறவு எவ்வளவு உன்னதமான உறவு தெரியுமா? மடியில உட்கார வச்சுதான் காது குத்துற வழக்கம் இருக்கும். பிள்ளைக்கு பேரு வைக்கிறது தொடங்கி கடைசி காலத்துல அந்த வீட்டு பெண்ணு இறந்து போகும்போது கோடி துணின்னு ஒண்ணு போத்துவான். அது வரைக்கும் தாய் மாமா அண்ணக்காரனுடைய உறவு இருக்கணும். இந்த 50-100 வரிசை அனுப்புறது ஒன்றும் பெருசா அதை வச்சு ஒன்றும் கொடுத்த நடத்திட போறது கிடையாது. ஆனா என் தாய் வீட்டினுடைய உறவு இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லுகிற அந்த வரிசை பணம், தீபாவளி வரிசை, பொக்கு வரிசை வந்து பாருங்க, அது கண்ணீரோடு அவங்க அதை பார்ப்பாங்க. அது பெருமை. அதைத்தான் அந்த பையன் சொல்றாரு, தாய்மாமன் உறவு அப்படிங்கிறது எவ்வளவு உன்னதமான உயரிய விருது, பெருமைக்குரிய உறவு அப்படிங்கறத அழகா எடுத்து சொல்றாரு. சின்ன பையனா இருந்தாலும் சொல்றாரு பாருங்க. வாழ்த்துக்கள். தொடருங்க. அடுத்து
ஊருக்கு போனா பாட்டி ஏமா எங்க வீட்டுக்கு வரல, அத்தை ஏமா என் வீட்டுக்கு வரலன்னு கேட்பாங்க. எதுக்கு கேட்பாங்க? கண்ணு கோடாரி தைலம் வாங்கிட்டு வந்தியாமா? இதுக்குதான் மெயினா இப்பெல்லாம் கேட்கறத தவிர, இக்கட்டான சூழ்நிலை வந்தா உறவுகளை தேடித்தான் போகணுமே தவிர அவங்க நமக்கா கை கொடுக்க மாட்டாங்க. அதாவது இக்கட்டான சூழல் சொல்லும் போதே அது யாருனால உருவாகுதுன்னு நமக்கு எதிரணி எனக்கு தெரியல போல. இக்கட்டான சூழல் உறவுகளால் தான் உருவாகும், நட்பினால் ஒருபோதும் உருவாகாது. நடுவர் அவர்களே, பிரச்சனைன்னு நடுராத்துல போன் பண்ணி எழுப்பினாலும் நம்ம நண்பர்கள் டக்குன்னு ஓடி வருவாங்க. என்ன ஏதெல்லாம் கேட்க மாட்டாங்க, வந்துட்டு தான் என்ன பிரச்சனை, இதெல்லாம் கவலைப்படாத, அதெல்லாம் பார்த்துக்கலாம், இன்னும் நீ டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இதே நம்ம உறவுகளுக்கு போன் பண்ணி பாருங்க, போனே எடுக்க மாட்டாங்க. ஒரு அக்கா தான் பேசுவாங்க. என்ன அந்த அக்கா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? The number you are trying to reach is not reachable at this moment. இந்த இதுதான் வரும். அதாவது இக்கட்டான சூழல் இருக்கிறப்ப கைபேசியை கூட எடுக்காதவர்களா நமக்கு கை கொடுப்பார்கள் என்றுதான் நான் கேட்க விரும்புகிறேன். என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? இப்ப நந்தினி கூட சொன்னாங்க, மாதா பிதா குரு தெய்வம், இதுல நண்பர்கள் எங்க இருக்கு? அந்த வார்த்தையே இல்லையே, அப்புறம் எப்படி நட்பு முக்கியம் அப்படின்னு. உண்மைதான், இந்திய கலாச்சாரம் மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறியிருக்குது, அதெல்லாம் உண்மைதான். ஆனா இவங்க பேசுறதெல்லாம் கேட்கிறப்ப எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். அதாவது நாங்க உறவை தப்பா சொல்லலைங்க, ஆனால் இந்த உறவாடல் எல்லாம் நம்ம சந்தோஷமா ஆனந்தமா செல்வ செழிப்போட இருக்கிறப்பதான் இந்த உறவாடல்கள் தான் இருக்கும். ஆனால் இக்கட்டான சூழ்நிலையில் வரப்ப யார் இருக்கா? நம்மளுக்கு நண்பர்கள் தான் இருக்கார்கள். அதனாலதான் அந்த பாட்டிலேயே அடுத்த 2 வரியை நீங்க பார்க்கணும். நட்புக்கு தோள் கொடுப்போம், நன்றிக்கு உயிர் கொடுப்போம்னு. நன்றியோடு இருப்பவர்கள் தான் நண்பர்கள். அதை எப்போதும் நீங்க மறந்துடாதீங்க. இப்ப நந்தினிக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க உடனே தாய்மாமாவுக்கு போன் பண்ணி சொல்ல மாட்டாங்க. முதல்ல ஞாபகத்துக்கு வந்து நண்பர்கள் தான். நான் எனக்கு இது ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னா அந்த போனை எடுத்து உடனே ரிப்ளை பண்ணி அதெல்லாம் கவலைப்படாத, பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றது யாரு? நம்ம நண்பர்கள் தான், தோழர்கள் தான். அதனாலதான் தோழர்களுக்கு தோளும் கொடுப்போம், நண்பர்கள் கை மட்டும் இல்லைங்க. அடுத்ததாக ஒரு இளைஞராக நான் பேசப்ப நடுவர் அவர்களே, ஒரு இளைஞருக்கு ஒரு இன்னொரு இளைஞரை பத்தி தான் தெரியும். தெரியா நடுவர் அவர்களே? என்ன அந்த விஷயம்? நீங்க தான் கேட்க ஆனந்தமா இருக்கு. இன்றைய கொட்டுது அடிய மேலே அப்படின்னு இருக்குது. என்ன இளைஞர் தந்துட்டார்? இளைய தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலிஷா வந்திருக்காரு நடுவர் அவர்கள். ஒரு இளைஞரா நான் பேசுறப்ப நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் பிரச்சனை வருது அப்படின்னு கண்ண மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். அப்ப ஒரு முதல் பிரச்சனை, பெரிய பிரச்சனை, இக்கட்டான சூழலா வர்றது நம்ம இளைஞர்களே உறவே ஆசை உறவேன்னு போறதுதான். அதாவது காதல். காதல் செய்யறதெல்லாம் இந்த காலத்துல தப்பு இல்லை, எல்லாரும் செய்யறாங்க, சகஜம்தான். ஆனால் அந்த காதல், அந்த உறவை வளர்ப்பதற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வருவது, இடராக வருவது உறவுகள் தாங்க. அதுலயும் குறிப்பா அன்னையும் தந்தையும் மிகப்பெரிய பிரச்சனை. அவங்கள சமாளிக்கிறதே இளைஞர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறப்ப அவங்க யாரை போய் நாடுவார்கள்? கண்டிப்பா நண்பர்கள். காதலுக்கு உறவினர்கள் குறுக்க நிக்கிறாங்களா? நிச்சயமா. அது என்ன மாதிரியான காதல்னு தெரியணும். ஒரு பையன் செவத்துல அடிக்கிற ஆணியை எடுத்து நாக்கல போட்டுக்கிட்டு இருக்கான், அப்புறம் புருவத்துல ஒரு ஆணி அடிச்சிருக்கிறான், தலையில ஒரு முள்ளமன்றி மாதிரி ஏதோ வளர்த்து வச்சிருக்கிறான். அவனை போய் ரெக்கட் பால், அப்புறம் என்ன மேன்லி லுக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காதலிக்குதுன்னா அப்பா யாரை தாங்கிக்க முடியுமா? இப்ப ஏன் மாதிரி நல்ல பையனை பார்த்துட்டு சாக்லேட் பாய் பழம், எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. ஆனா இப்ப தம்பி சொல்லும் போது நட்பை பத்தி எவ்வளவு நல்ல விஷயமா சொல்றாரு. அது தம்பி வேற ஒண்ணும் இல்ல, காதல் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா வளரணும்னு தாய் தகப்பனுக்கு இருக்கிற ஒரு அக்கறை தம்பி. அக்கறை நான் குறை சொல்ல நடுவர் அவர்களே, ஆனா காதல்ல கான் எடுத்தாலே பாலார்னு ஒண்ணு விழும் பாருங்க, அதை தான் நாங்கள் தவறு என்று சொல்கிறோம். தம்பிக்கு ரொம்ப அனுபவம். என்னோட அனுபவத்தை விட என்னோட நண்பர்களோட அனுபவத்தை தான் நான் பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். இப்ப ஒரு அவங்களோட ஆசை உறவை பார்க்க போறப்ப அவங்க என்னன்னு சொல்லிட்டு போவாங்க, அம்மா நான் ரகு வீட்டுக்கு போயிட்டு வரேன், கொஞ்சம் டைம் ஆகும், அப்பா ரகுவோட விளையாண்டுட்டு வரேன் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது.
அதாவது என்கிட்ட கூட கேட்க மாட்டாங்க, உன் பேரை சொல்றேன்னா பார்த்துக்கணும். தானாகவே அவர்களை அந்த உரிமையை எடுத்துக்கொண்டு என் உதவியை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்றால் அதுதாங்க நட்பு மேல இருக்க நம்பிக்கை. இதுவே ஒரு மாமாட்ட போய் சொல்லி பாருங்க, சொல்லிடலாம். அவரும் மாதத்துக்கு முன்னாடி பண்ணுடா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாமன் காலத்துல நான் என்னென்ன பண்ணிருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்ப திக்கு நமக்கு இருக்கும், ஐயோ இவர் எப்ப போய் அம்மாவை பாப்பாரு, எப்ப வந்து சொல்ல போறாரு, அம்மாவை பாக்குறப்ப அவங்க ஒரு குறுகுறுன்னு பார்ப்பாங்க. ஒச்சு ஏதோ ஆக போகுது அப்படின்னு திக் என்று அந்த இக்கட்டான சூழலே வச்சுட்டு இருக்கிறது உறவு. ஆனா நண்பர்கள் எப்போதும் அப்படி செய்ய மாட்டாங்க. எப்படி பிரச்சனைன்னு வந்தா உறவுக்காரங்க தான் வந்து உறவுவாங்க. நம்ம எதிரணியில இவ்வளவு பொய் பேச போறாங்களோ அதுதான் வந்து எனக்கு இன்னும் வந்து ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வந்து என் நண்பன் பிரபாவுக்கே தெரியும், இவரு என் நண்பர் தான். அவருக்கு இப்ப நான் சொன்னதெல்லாம் வந்து இதுதான் உண்மைதான் போட, இதுக்குதான் நம்ம இந்த அணிலாம் பேசியிருக்கணுங்கிற அளவுக்கு அவர் முகத்துல அந்த ஒரு இது தெரியுது, ஒரு இது தெரியுது. விட்டா நம்மளும் அந்த அணிக்கு போயிருக்கலாம். என்ன இந்த அணிக்க பேச கூட 2 பேர் தான் இருக்காங்க, 3வது ஒரு ஆள் வேணுங்கிறாங்களேங்கிறதுக்காக வந்திருக்காரு தவிர அவர் நட்பு என்றுதான் அவரும் பேசுவார். இப்ப என்னோட வாழ்க்கை அனுபவத்துல இருந்து நான் சொல்லலான் இருக்கேன் நடுவர் அவர்கள். ஏன்னா நான் இப்ப நட்புன்னு இவ்வளவு ஆழமா பேசுறேன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். சும்மா ஏனாதான ஒரு மெமரைஸ் பண்ணிட்டு ஸ்கிரிப்டை எழுதிட்டோங்கிறதுக்காக நான் பேச வந்தேன். நான் சீர்மிகு சிங்கை நாட்டிற்கு வந்து 10 வருடங்கள் ஆகிறது. இந்தியாவிலிருந்து தான் வந்தேன், படிக்க ஆரம்பிச்சேன். என்னை அழைத்து வந்தவர்கள் என் உறவு தான், என் அம்மா அப்பா தான், அவர்களுக்கு நன்றி. ஆனா அவங்களுக்கு வேலை இருக்கு, எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. அப்ப என் கூடவே இருந்து இந்த சிங்கை நாட்டின் ஆழ்விய கலாச்சாரத்தையும் உணவு பழக்க வழக்கங்கள் என எல்லாவற்றிற்குமே கூடவே துணையா இருந்து, இதை நீ பண்ணு, இதை நீ பண்ணாத, இப்படி பண்ண இது நல்லா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு படிக்கட்டிலும் எனக்கு ஆதரவாக இருந்தவர்கள் என் நண்பர்கள் தான். ஏன்னா இக்கட்டான சூழலை பத்தி நம்ம தலைப்பு இருக்கு, உறவுகளுக்கு எதிரானவர்கள் நாங்க இந்த தலைப்பு இல்லை. இக்கட்டான சூழல்ல எப்பயும் நான் கூட இருப்பேன், கவலைப்படாதேன்னு சொல்ல கூட மாட்டாங்க, செயல்ல இறங்கி காமிப்பாங்க. அதுதான் வந்து நண்பர்கள். அப்புறம் இப்ப தமிழ் புத்தாண்டு கூட வந்தது. பலர் இப்ப இந்த வருஷம் வந்து வார நாள்ல தமிழ் புத்தாண்டு நாள் வந்துச்சு. அழகா ஆரம்பிச்சது அந்த ஆண்டு. நம்மளும் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ரொம்ப களைப்பா இருந்துட்டு இது உறவுக்காரங்களுக்குலாம் வந்து மெசேஜ் செஞ்சிருக்கோம், புத்தாண்டு வாழ்த்துக்கள், எல்லாம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு. ஒரு 1-2 பேர்த்த மறந்துட்டோம், அவ்வளவுதான் முடிஞ்சது. நீ எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்ட, எங்களுக்குலாம் வந்து ஒரு வாழ்த்து சொல்லுவியா, ஒரு மெசேஜ் செய்வியா, ஒரு கால் பண்ணுவியா அப்படின்னு வருஷ தொடக்கத்திலே வறுத்து எடுத்துடுவாங்க இந்த உறவுக்காரவங்க. இதே ஒரு நண்பர்கிட்ட போய் இது பண்ணுங்க, 1 மாசம் பேசாட்டியும் இன்னொரு நாள் பார்த்தா உரிமையா கேட்பாங்க, ஓ என்கிட்டயே பேசல அப்படின்னு ஒரு விளையாட்டுக்கு. ஆனா எதையும் அவன் மனசுல வச்சுக்க மாட்டாங்க. அடுத்த நிமிஷமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா வந்து கவலைப்படாத நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்றது நண்பர்கள் தான், உறவுகள் இல்லை. ஏன்னா உறவுக்காரங்க இப்படிலாம் சொல்றது மனசுல இருந்தா தானே வெளியே வரும். அப்ப வந்து அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஒரு வாழ்த்து கூட இவன் சொல்ல மாட்டேங்கிறான், இவனுக்காக நம்ம போய் நிக்கணுமா அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு தான் வந்து அவங்களுக்கு போகும். இதுதான் உண்மை. ஏன்னா இன்றைய நிலைமை அப்படித்தான் இருக்கு. அதனால நம்ம எதிரணியினர் என்னதான் வந்து உறவின் பெருமைகள் எல்லாம் கூறினாலும் உறவின் பெருமை இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் இக்கட்டான சூழலில் உறவு இருக்குமா என்றுதான் இன்றைய கேள்வி. ஆகையால் நட்பே எப்போதும் இக்கட்டான சூழலில் ஆதரவாக இருக்கும், கை கொடுக்கும் என்று கூறிவிட வருகிறேன். நன்றி, வணக்கம். பேசாம பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தம்பி ரொம்ப அருமையான கருத்தெல்லாம் ஒரு 19 வயதுக்காரர் பேசியிருக்கிறாரு. எப்படி நட்பினுடைய முக்கியத்துவம் என்ன, சொந்தக்காரங்க வருவாங்க, சிரிப்பாங்க, பேசுவாங்க. ஆனா இக்கட்டு பிரச்சனைன்னு வரும்போது தோள் கொடுப்பாங்களா, தோள் கொடுப்பவன் தோழன் அப்படின்னு அருமையாக சொல்லியிருக்காரு. வீட்டுல பாட்டு முஸ்தபா முஸ்தபா அந்த பாட்டு பாடுவீங்களா, அந்த மாதிரி நட்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப பதிலடி கொடுக்கறதுக்காக அதே தேசிய சேவை NS அதுல இருக்கக்கூடிய மாணவர் அன்புக்குரிய தம்பி, தம்பின்னு நானும் இளமையாளு, அவர் வந்து இப்ப பேச வராரு. அவர் உறவு தான் முக்கியம் அப்படின்னு பேசுறாரு. வாங்க பிரபு, பிரபு ஆள் அழைச்சிட்டு இருக்கீங்களா கைதட்டுறதுக்கு? உறவாளே உருவானோம், உறவாளே உயிரானோம். பிறந்த உடனே தாய் நம்மை பார்த்து சிரித்தாள், தந்தை தனியாக அழுதான், அண்ணன் அள்ளி அணைத்தான்,
அக்காள் ஆசை முத்தமிட்டாள். மாமன் மருமகனே மருமகளே என்றான். அத்தை மாமியாரானாள். பெரியம்மாவோ அவளே பெற்றதாய் பெருமை கொள்வாள். நம்மை சிங்காரித்து சீராட்டி மகிழ்ந்தாள் சித்தி. தாத்தா மார்கள் தவழ்ந்து விளையாட பாட்டி கதை கூறினாள். எத்தனை உறவுகள், அதில் எத்தனை மகிழ்ச்சிகள். கைப்பிடித்து நடக்க பழக்கியது உறவு. விழும்போது தாங்கி பிடித்தது உறவு. தத்தி தத்தி பேசுகையில் தித்திக்கும் தேந்தமிழை ஊட்டியது உறவு. உறவாலே வருகின்றோம், உறவாலே வாழ்கின்றோம், உறவாலேயே வளர்கின்றோம் என்று கூறி அன்பு தமிழுக்கும் இந்த பட்டிமன்றத்தின் நாயகர் நம் முனைவர் அன்னை ஐயா அவர்களுக்கும் என் அன்பு இந்த அவையில் கூடியிருக்கும் என் அன்பு உறவுகளுக்கும் என் அன்பான வணக்கங்களையும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன். இக்கட்டான சூழல்ல உதவுறது உறவா நட்பா? இந்த தலைப்பிலேயே நம்ம எதற்குங்க நாடுறோம்? உறவை தானே நாடுறோம். உறவு இல்லைன்ற ஒரு சூழல் இருந்துருமோன்ற ஒரு பயத்துல நட்பான்னு அப்புறம் தான் வந்துச்சு. சரி, நம்ம எதிரணியில் உள்ள ரகு நல்லா பேசிட்டு போயிட்டாரு. அவங்க பாட்டி அவர் ஊருக்கு போனா அவர் எதிர்பார்க்க மாட்டாங்களாம், அவர் கொடுக்கிற கோடாரி தைலத்தை தான் எதிர்பார்ப்பாங்களாம். நண்பன் மட்டும் என்ன வீரமாக்காளியம்மன் கோயில் விபூதியவா எதிர்பார்க்க போறான்? அது மட்டும் இல்லைங்க, இப்ப நீங்க ஏர்போர்ட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க டியூட்டி ஃப்ரீன்ற தொழில் நடக்கிறதே உங்களோட தோல்மையினால தாங்க நடந்துகிட்டே இருக்கு. அதையும் மறந்துகிட்டு அவங்க பாட்டி கேட்கிற கோடாரி தைலம் தான் அவருக்கு பெருசா தெரியுதுன்னா நட்பு பண்ற வேலை தாங்க அது. சரி, இப்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, அதுதாங்க நட்பு. ஆனா எந்த சூழல்லையும் கூடவே இருக்காங்க பாருங்க, அவங்க தாங்க நம்மளோட உறவு. அப்படி இருக்கிறப்ப இக்கட்டான சூழல்ல மட்டும் நட்பு தான் நம்மளை உதவ போகுதா? வாழ்க்கையோட ஒவ்வொரு பருவத்திலையும் நம்மளோட இக்கட்டான சூழல்கள் கூட இனிமையான சூழலை மாத்துறவங்க உறவுங்க. தடுமாறிய பொழுதுலெல்லாம் வழிகாட்டியா இருந்து வாழ்க்கையில் விழாமல் பார்த்துக்கிறாங்க பாருங்க, அவங்க ஒவ்வொருவரும் நம்ம உறவு தாங்க. நீங்க ஒவ்வொருவரும் யோசிச்சு பாருங்களேன், நட்பாகவே ஆரம்பிச்சா கூட நீங்க கீழே விழுவீங்க. வாழ்க்கையில கீழே விழுற நேரத்துல உங்களுக்கு உதவிக்கரம் கொடுக்குறான் பாத்தீங்களா, அந்த நண்பனோ அந்த உறவோ யாராவே இருந்தாலும் நீங்க அவனை உறவு முறை சொல்லிதானே கூப்பிடுறீங்க, அதுதான் நீங்க அவனை உறவா பாக்குறதுக்கான அடையாளம். சரி, என்னோட வாழ்க்கையை எண்ணி பார்க்குறப்ப சிங்கப்பூருக்கு ரத்த பந்தங்கள் எல்லாம் இல்லாம இந்த நாட்டுக்கு வரப்போ இந்த நாட்டில் உள்ள எல்லா நண்பர்களையும் எங்களோட உறவுகளாவே மாத்திக்கிட்டோம். இப்ப நான் இந்த மேடையில நிக்கிறேன்னா அதுக்கான காரணமா இருந்த எத்தனையோ அத்தைகள், மாமாக்கள், சகோதர சகோதரிகள் இன்னைக்கு வரைக்கும் இந்த அவைக்கு வந்திருக்காங்கன்னா அது எல்லாம் அவங்க ரத்த பாசத்தை விட காட்டுற உறவு, அவங்க நட்புல இருந்து மலர்ந்த உறவை அவங்க கொடுக்குற முக்கியத்துவத்தினால மட்டும்தாங்க. இப்ப நம்ம தமிழ் கலாச்சாரத்தை எடுத்துக்கோங்க. ஐயாவே சொன்னார் தாய்மாமனோட சீரை பத்தி. பிறப்பு, காது குத்து, சடங்கு, கல்யாணம்னு முன்னால நிக்கிறது தாய்மாமன் தாங்க. அவங்க கொடுக்குற தாய்மாமன் சீரை விட அவங்களோட பாசம் அவங்க முன்னிலையில நிக்கிறது நம்ம எதிரணியினருக்கு தெரியாம போனது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அடுத்து நம்ம சிங்கப்பூர்ல இருந்து தமிழகத்துல இருந்து நம்ம சிங்கப்பூருக்கு வராங்கல்ல, ஒவ்வொருத்தரை பத்தி யோசிச்சு பாருங்க. எதுக்காக வராங்க? நான் காசு சம்பாதிக்கணும், அந்த காசு திரும்பி குடும்பத்துக்கு கொடுக்கணும் தான் வராங்க. யாராச்சும் அவங்க நண்பனுக்கு கொடுக்கணும் தான் வராங்க. எல்லாரும் அந்த காசு சம்பாதிச்சு தன் குடும்பத்தின் பொருளாதார சூழல் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும், தன் பிள்ளை நல்ல கல்வி பெற்று அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் மட்டும்தாங்க ஒவ்வொரு குடும்பத்தினரும் நினைச்சு இங்க வராங்க. அப்படி உயிரா உழைக்கிறவங்களையும் இந்த நண்பன் குட்டிச்சவராக்கி திரும்பி ஊருக்கு அனுப்புறப்ப அவங்க குடும்பத்தையே மறக்கடிக்கிறது தாங்க இந்த காலத்து நண்பர்கள் செய்யற வேலை. இவன் இக்கட்டான சூழல்ல உதவ போறானா, உறவுக்காரன் உதவ போறானான்னு எனக்கு தெரியல. சிங்கப்பூர்ல முன்னாள் குற்றவாளிகள் ஒரு சின்ன ஆய்வு எடுத்தாங்க. அந்த ஆய்வு எடுத்தப்ப எல்லா முக்காவாசி பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த சிறைக்கு போயிட்டு மறுவாழ்வு வாழணும்னு நினைக்கிறதுக்கு முக்கிய காரணமே என்னுடைய உறவுகள், என் தாய், என் மனைவி, என் பிள்ளை, அவங்களோட நான் ஒரு வாழ்க்கையை திரும்பி பெறணும்னு தான் சொன்னாங்க. ஆனா எல்லாருமே சொன்னது, நான் இந்த குற்றத்தை செஞ்சு இங்க நிக்கிறேன்னா அதுக்கான காரணம் என்னோட சேர்க்கை சரியில்லைன்னு தான். அப்படிதான் நம்ம எதிரணியினரும் சேர்க்கை சரியில்லாம அங்க போய் உட்கார்ந்துருக்காங்க. ஆமா, நீ யார் என்று சொல்ல வேண்டும் என்றால் உன் நண்பன் யார் என்று சொல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு இல்லை, பொதுவா சொல்றாரு, நண்பர் தானே ஒரே அங்க உட்கார்ந்துருக்காங்க.
இப்பெல்லாம் ட்ரெண்டாகவே போச்சுங்க. நம்ம ஐயா சொன்னாரு, டிராகன் படத்தை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? 96 மார்க் வாங்குறத விட ரவுடியா சுத்துறது தான் கெத்து. பொண்ணுங்களுக்கு அப்பதான் ரக்கட் பாயா இருந்தாதான் பிடிக்கும். இதெல்லாம் யாரு விதைக்கிறா? ஒவ்வொரு நண்பனும் அவனோட நண்பன் மனசுல விதைக்கிறதே நண்பர்கள் தான். அப்படி இருக்கிற நட்பு உங்களுக்கு இக்கட்டான சூழலை உருவாக்குறதே அவங்க தான். இதுல அவங்க வந்து உங்களுக்கு உதவ போறாங்களா? இப்ப சுவாமி விவேகானந்தர் சொன்னது என்னுடைய அணியினர் சொல்லியிருந்தாங்க. அவர் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொன்னார்ல, அவர் இங்கே வந்து மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு அதை பற்றி நம்ம பேசிட்டு இருந்திருக்க முடியுமா? யாருமே அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்களான்னா நிச்சயமா இல்லைன்னு தாங்க நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற சூழலை விட்டுருவோமே. கம்ப ராமாயணத்தை எடுத்துக்கோங்க. ராமன் வனவாசம் போகிறான். போகிற வழியில் 3 நண்பர்களை பார்க்கிறான். குகன், சுக்ரீவன், விபீடனன். அந்த குகனோடு சேர்ந்து 5 ஆனோம் என்றெல்லாம் ராமன் கூறுகிறான். ஆனால் அந்த 3 நட்புகளும் இடையில் வந்து இடையிலேயே போனது. தன் உயிரின் உறவான தசரதன் தன் பிள்ளை அயோத்தியை கடந்து விட்டான் என்று சொன்னவுடன் உயிர் துறக்கிறார். எந்த தேவையும் இல்லை, எந்த அவசியமும் இல்லை. இருந்தாலும் தன் அண்ணனை கடைசி வரை பின்தொடர்கிறானே லக்ஷ்மணன். தன் அண்ணன் ராமனாலாத நாடு எனக்கு எதற்கு என்று சொல்லிவிட்டு அயோத்தியை விட்டு வெளியே வந்து ஒரு ஓரத்தில் அமர்ந்து கொண்டு தன் அண்ணன் ராமன் பாத குருடுகளை அரியணையில் வைத்து ஆள்கின்றானே பரதன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எத்தனை நண்பர்கள் செய்வாங்க நடுவரையா? அது மட்டுமா? இப்ப அதனாலதான் நம்ம ராமனை விபீடராம், குகராம், சுக்ரீவராம்லாம் கூப்பிடுறது கிடையாது. தசரதராம், கோசலராம், சீதாராம்னு அவங்களோட இக்கட்டான சூழல்ல அவங்களுக்கு உதவுற உறவுகளை சொல்லிதான் கூப்பிடுறோம். அந்த ராமுக்கு தெரிஞ்சது இந்த ராமுக்கும் ரகுவுக்கும் தெரியாம போயிடுச்சு. இத்தனைக்கும் இந்த ராமுக்கு ஏன் தெரியலன்னு தெரியல, நடுவரையா மூச்சுக்கு 300 தடவை தம்பி தம்பின்னு தான் அவர் அழைக்கிறாரு. அப்பனே விநாயகன் தானே அழைக்கிறோம், நண்பனே விநாயகன் அழைக்கிறோம். மொழி, நாடு, கடல், ஏன் கடவுளை கூட நம்ம உறவுகளோட தானே ஒப்பிட்டு பேசுறோம், நம்ம தாயோட ஒப்பிட்டு பேசுறோம். பசு தங்கம், புது வெள்ளி, மாணிக்கம், மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? அப்படி இருக்கிறப்ப ஒரு நண்பன் மட்டும் எப்படிங்க ஒரு தாய்க்கு ஈடாக முடியும்? சமீபத்தில் உங்க மன்னி மீடியா யூடியூப் சேனல்ல காணொலிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஐயா. பார்த்தா நீங்களே எங்க பக்கம் தான் போல. போன வருஷம் ஐயா நம்ம ராஜா சார் பட்டிமன்றத்துல தேசிய தினத்துக்காக பேசியிருக்காரு. இந்த நட்பு அது சும்மா கேலி பண்றது, கிண்டல் பண்றது, அரட்டை அடிக்கிறது, பாட்டி சித்தா பார்ட்டி கேட்கறது. ஆனா காதல் இருக்கு பாருங்க, அது வாழ்க்கையே புரட்டி போடக்கூடியது. நம்ம ஐயாவே சொல்லிட்டாரு. அது சும்மா மேடைக்காக அதை விட்டுடுங்க. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வளி அறிதும் செங்குல பேர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தவேன்னு வர்ற காதல் இருக்கு பாருங்க. அந்த காதல் மூலமா வர மனைவி இருக்கா பாருங்க. அவளை நம்புறதை விட நீங்க உங்க நண்பர்களை நம்ப முடியுமான நம்ம நடுவரே ஒத்துக்கிட்டாரு. இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இறுதியாக ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நட்புன்றது பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி. ஆமாங்க, மேகம் பார்க்க பிரைட்டா இருக்கும், வெண்மையா இருக்கும், கடந்து போய்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல இன்னொரு கிளவுட் வந்து உட்காரும். ஆனா உறவுன்றது டார்க் கிளவுட்ஸ். என்னடா உறவை போய் இருளால் சொல்றதுன்னு சொல்றானேன்னு யோசிப்பீங்க. ஆமாங்க, உறவுன்றது அருமையான மேகங்கள் தான். மின்னல் மின்னும், இடி இடிக்கும், ஆனா கடைசியில மழை பொழியுங்க. நிலமாகிய உங்கள் மீது மழை செழிப்பையும் வளத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்று கூறி நம்முடைய இக்கட்டான சூழல்களில் உதவுகிறது உறவுகள் மட்டும்தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரபு ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. நட்புங்கிறது சும்மா பாசிங் கிளவுட்ஸ், அது கலைந்து போகும் மேகங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த நந்தினி அவங்க பேசும்போது சொன்னாங்க, இந்த நண்பரை சொல்லும் போது எனக்கு முன்னாள் கூட்டாளி, பழைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம், என் பழைய சித்தப்பா, என் பழைய மாமா அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு ஒரு அருமையான விஷயத்தெல்லாம் கேட்டேன். இந்த உறவு அணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, நல்ல ரிலேஷன்ஷிப். சரி, இப்போ பதில் சொல்றதுக்கு சர்வதேச பள்ளி, அதுல தமிழாசிரியராக இருக்கிறாங்க. நிறைய பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், சொற்பொழிவு அப்படின்னு அனுதினமும் தன்னை வந்து சுறுசுறுப்பா மொழிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற அனுராதா அவர்கள் வந்து நட்போட பெருமை என்ன அதை பேச வாங்க. எத்திக்கும் தித்திக்கும் என் தமிழுக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் அணுவின் அன்பான வணக்கம்.
இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் முனைவர் மன்னை ராஜகோபாலன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான வணக்கம். இக்கட்டான சூழ்நிலையில் பெரிதும் உதவுவது உறவா நட்பான் தலைப்பு. இந்த உறவு உறவு உறவுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இப்போ இந்த கூட்டு குடும்பம்னு ஒண்ணு சொல்லுவோம்ல, அது ஏன் இப்போ உடைஞ்சு போச்சு? அந்த கூட்டு குடும்பம் வந்து அப்படி உறவோட இருந்திருக்கலாம்ல. அவங்க அந்த கூட்டு குடும்பத்தோட அது உறவுகளோட இருந்தது மாறி போய் இன்னைக்கு நண்பர்களோட வந்திருக்கா இல்லையா? நண்பர்களோட எல்லாரும் ஷேரிங்ல இருக்கமா இல்லையா? உறவுகளோட ஷேரிங்ல இருக்கமா இல்ல நண்பர்களோட ஷேரிங் இருக்கிறது அதிகமா இருக்கா? இப்போ சொல்லுங்க. ஒரு நல்ல நண்பன் 100 உறவுகளுக்கு சமம். ஒரு நல்ல நேசிக்கும் நண்பன் 100 காதலிகளுக்கு சமம். அப்படிதான் இப்போ இருக்கு. இப்போ நந்தினி வந்து பேசிட்டு போனாங்கல்ல, அவங்க சொன்னாங்க எல்லா நண்பர்களையும் கூப்பிட்ட யாரும் வரலன்னுட்டு. இப்போ இங்க அவங்க அம்மா அப்பா தான் கூட்டிட்டு வந்தாங்க. எத்தனை பேர் பசங்களுக்கு இங்க அம்மா அப்பா இருக்காங்க? எல்லாரும் நண்பர்களோட தானே இருக்காங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில எல்லாரும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இங்க வந்து நண்பர்களோட தான் இருக்காங்க. நானும் எங்க வீட்டுல எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்டேன். அம்மா வீட்டுல தான் நீ பேசுறத கேட்க முடியல, அங்க வந்து வேற பேசுறத கேட்கணுமான்னு சொல்றாங்க. அதுதான் உறவு. ஆனா நண்பர்கள் தான் இன்னைக்கு வந்து இங்க கை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நமக்கு. இப்போ நந்தினி சொன்னாங்கல்ல, தாய் மாமா பத்தி சொன்னாங்க இல்லையா? தாய் மாமா பத்திரிக்கையில பேர் போட்டாதான் வருவாரு, இல்லைன்னா அவர் வரவே மாட்டாரு. முதல்ல இப்ப தாய் மாமான்ற உறவே இந்த 1 விட்ட சித்தப்பா, 2 விட்ட சித்தப்பா, 3 விட்ட சித்தப்பா எல்லாம் அந்த உறவுன்றதே விட்டு போச்சு. உறவுன்றதே இல்லாதப்ப எப்படி வந்து அவங்க உதவி செய்வாங்க? இக்கட்டான சூழ்நிலையில நம்ம நண்பர்களோட தான் நிறைய இருக்கும். இப்போ அந்த நண்பர்கள் தான் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குன்றதா எங்க வாதம். இந்த பிரபு சொன்னாங்க இல்லையா, நண்பர்கள் டிராகன் படத்தை பார்த்துட்டு சொன்னாங்கல்ல, அதாவது நம்ம யார்கிட்ட அடி வாங்குறோமோ இல்லையோ திருவள்ளுவர்கிட்ட 2 அடி வாங்கிக்கணும் பிரபு. ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்காரு, தேரான் தெளிவனும். நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறப்ப நல்லா வந்து தேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி எடுக்கணும். அப்பதான் வந்து நமக்கு அந்த மாதிரியான நண்பர்கள் வந்து இருக்கிறப்போ நமக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தசரத மகாராஜா பத்தி சொன்னாங்க. ஐயா, அந்த மாதிரி சூழலை உருவாக்கினது யார் ஐயா? நம்ம கைகேயி கேட்ட வரம் தானே. அந்த கைகேயி பொறாம தானே அவங்க ராமபிரானுக்கு அந்த மாதிரியான நிலைமையே வந்துச்சுன்னு சொல்றோம் நாங்க. இவங்க எல்லாம் சொன்னாங்களே, பரதன் பாத பூஜை பண்ணாரு, லக்ஷ்மணன் கூடயே இருந்தாருன்னு. இப்ப தம்பியே இல்லையே, பாதி பேர் ஒற்றை பிள்ளைகளா தானே இருக்காங்க. அப்புறம் எப்படி வந்து உறவு உதவி செய்யுன்றதா எங்க வரும்? இப்போ இவங்க சொன்னாங்க, ரகுநந்தன் சொன்னாங்க, நிறைய வந்து தனியா வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து படி சிஸ்டம் இருக்கு இல்லையா சிங்கப்பூர்ல. ஒரு முதல்ல ஸ்கூலுக்கு போன உடனே வந்து யார் உதவி செய்யறா? எல்லா நண்பர்கள் எது எங்க இருக்கு எல்லாம் காட்டுறது எல்லாம் சிங்கப்பூர்ல எப்படி அமைச்சிருக்காங்க. அங்க வந்து நமக்கு அம்மா அப்பாவா உறவுகளா வந்து உதவுது. ஏதாவது ஒரு அடிபட்டுருது உடனே இன்ஃபார்ம் பண்றது யாரு? நண்பர்கள் தானே தூக்கிட்டு வராங்க. இப்போ எல்லாரும் கவனிக்கும் போது பேசுறதுங்கிறது ஒரு விஷயம். பலர் அப்படி சாப்பிட போகும்போது கலைந்து கொண்டிருக்கிற அந்த கூட்டத்துல பேசுறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அது ஒரு மிகப்பெரிய தைரியமான பேச்சாளர். ஆனா ஒண்ணு, நீங்க சாப்பிடும் போது காதுகளையாவது இங்க கொடுத்துருங்க, நம்ம பேசுவோம் தொடர்ந்து. நன்றி. இந்த நண்பன்றது எப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப் மாதிரி மெசேஜ் போட்டோடனே டச் பண்ணிப்பாங்க, நம்ம கிட்ட உடனே வந்து ஒதுங்கிடுவாங்க. இந்த உறவு எப்படின்னா லெட்டர் மாதிரி. நீங்க ஒரு பேப்பரை எடுத்து கடிதம் போட்டு அது கிடைச்சி ஸ்டாம்ப் போட்டு வரதுக்குள்ள நமக்கு பிரச்சனையே சால்வ் ஆயிடும். அதுதான் உறவுக்கும் நட்புக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நம்ம பட்டிமன்ற பிதாமகன் சாலமன் பாப்பையா இருக்க இல்லையா, அன்பு பெரியவர்களே அப்படின்னு ஆரம்பிப்பார் இல்லையா. அவருக்கு வந்து பையன் பேர் வந்து தியாகமூர்த்தி. அவர் ஏழ்மை நிலையில இருக்கும் பொழுது அவருக்கு உதவியது வந்து அவர்கள் நண்பர்கள் தான். தியாகராஜன், ராமூர்த்தி, நிறைய பட்டிமன்றங்கள்ல கூட அவரை பத்தி சொல்லியிருப்பாங்க. அவங்க உதவியதுனாலதான் இன்னைக்கு வந்து அவங்க பசங்களுக்கு வந்து அவர் அந்த பேரை வச்சிருக்கிறத நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. எந்த உறவுகள் பேரையும் வைக்கல. இந்த நந்தினி பேசுவோம்னு சொன்னாங்க, சொத்துக்காக சொத்து சேர்த்து வைக்கணும்னு. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். சொத்து சேர்த்து வச்சாதான் அம்மா அப்பா, இல்லைன்னா முதியோர் இல்லை அவங்களுக்கு. அந்த மாதிரி நிலைமையில தானே இப்ப இருக்கு. ஏன் அந்த காலத்துல இருந்தே சொத்து சேர்த்து வைக்கிறது எல்லாமே மகாபாரத காலத்துல இருந்தே நம்ம சொத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறது நம்ம ஊர்ல நடந்துட்டு தானே இருக்கு. அதை தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். அதாவது நட்பு எப்படின்னா ஒரு உப்பு மாதிரி. உணவுல உப்பு இருந்தாதான் சுவைக்கும், உப்பு இல்லாட்டி சுவைக்காது. நண்பன் இல்லாத வாழ்க்கை எங்கேயா சுவையா இருக்கா சொல்லுங்க? நண்பன் இருந்தாதான் வாழ்க்கையே சுவையா இருக்கும். பாதி நேரம் இருக்கிறது நண்பர்களோட, அதுக்கப்புறம் உறவு தான் வந்து உதவி செய்யுதுன்னா எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க?
இந்த நிறைய பேர் நம்ம மகாகவி பாரதியார் அவர்களுக்கு வந்து யானையில அடிபட்ட பொழுது என்ன ஆச்சுன்னா உடனே வந்து உதவியது உற்ற தோழன் கோடைக்கண்ணன் தான். அதுக்கப்புறம் தான் வந்து உறவெல்லாம் வந்துச்சு. நண்பர்கள் தான் உயிர் காப்பான் தோழன்று வந்தாங்க. இப்போ நம்ம கோவிட் காலகட்டத்துல நிறைய எல்லாருமே அடப்பட்டுட்டோம். யாரையும் பார்க்க முடியல. ஏன் அப்பா இறந்தப்ப கூட மகன் வந்து போய் கொல்லி வைக்க முடியல. அந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தது. அப்போ கோவிட் காலகட்டத்தில் எல்லாருமே நண்பர்களை நம்பிதான் இருந்தோம். அப்ப இயக்குனர் வசந்தபாலன் அவர்களுக்கு கோவிட் வந்துச்சு. அப்போ இயக்குனர் லிங்குசாமி உயிர் காப்பான் தோழன் மாதிரி போய் நின்று அவங்களை காப்பாத்தி கொண்டு வந்தார். அந்த மாதிரி எத்தனையோ நட்புகள் உயிரை விட்டுறதுக்காக நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த நட்பு என்பது எப்பயுமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் இருக்கு. இப்போ நம்ம நிறைய ராணுவ வீரர்கள் வந்து ஜிம்ஹாரி பில் அவங்களோட கதையை கேட்டுப்பீங்க. அதுல வந்து என்னன்னா அந்த 2 ராணுவ வீரர்களும் என்னன்னா ஒரு போர் முண்டது வேற வேற ரிஜ்மெண்ட் போயிடுவாங்க இல்லையா. அப்போ போறப்ப இந்த ஜிம்ஹாரி இருக்கிற இடத்துக்கும் பில் இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தொலைவில் இருக்குது. அந்த பில் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய வந்து குண்டு சத்தம் கேட்டுருச்சு. அப்ப பில் வந்துட்டு ஐயோ அப்படின்னு கத்துனோடனே இவர் போய் நான் உதவணும்னு சொன்னப்ப அங்க இருக்கவங்களாம் சொன்னாங்க நீ போனா உன்னோட உயிர் போயிடும்னுட்டு. ஆனா இவரோட உயிரை பொருட்படுத்தாம அவங்க போன உடனே அவர் இறந்து போயிட்டாரு. சரி நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்ட, போன பிறகு பார்த்தியா அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவன் இறக்கப்ப சொன்னா நீ வருவேன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். அந்த நம்பிக்கையை காக்குறது தான் உறவு. இக்கட்டான சூழ்நிலையில வந்து அந்த நம்பிக்கையை காப்பாத்துறதா உறவு நட்பு அப்படின்னு நாங்க சொல்றோம். அந்த நட்பு வந்துட்டு இப்ப நம்ம இந்த படம் இருக்கு இல்லையா, நம்ம அமரன் படம் இருக்கு இல்லையா, அமரன் படத்துல கூட சிவகார்த்திகேயனும் மேஜர் முகுந்து வரதராஜனோட கதையில வந்திருக்கும். அவருக்கும் விக்ரம் சிங்குக்கும் உள்ள நட்பு எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம காப்பாத்திக்கிறாங்க அப்படின்றத காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி எத்தனை ராணுவ வீரர்கள் நண்பர்களுக்காக உச்ச நேரத்துல உயிரை கொடுத்து காப்பாத்திட்டாங்க. அந்த ராணுவ வீரர்களுக்காக நீங்க கை தட்டலாம். இப்போ ஏன் எத்தனை மனைவியையும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, நண்பர்களோட மனைவியையும் அந்த சூழ்நிலை இறந்து போன பிறகு கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் உறவு செய்யுமா சொல்லுங்க. ஒரு நல்ல நட்பு எப்படின்னா ஒரு கரும்பு மாதிரி நம்ம அடிச்சாலும் கடிச்சாலும் நல்லா எப்படி ஒரு கரும்பு வந்து சுவையை கொடுக்குமோ அது மாதிரி தான் நட்பு வந்து நல்ல சுவையை கொடுக்கும். இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, அதுல வந்து அந்த அவருக்கு தாதா சாஹிப் பால்கே விருது கிடைச்சது. அப்ப கிடைச்ச உடனே அவர் சொன்னாரு ராஜ் பகதூர் அவருக்கு இந்த விருதை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னாரு. எப்படின்னா அவர் தான் முதல்ல வந்து அவருக்கு நிறைய வந்து பணம் கொடுத்து நீ வந்து சென்னை போயிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அதனால அவருக்கு அந்த விருதை அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நம்ம இந்த தேவுடா அந்த பாட்டுல ரிப்பீட்டு அப்படின்னு ஒரு இது வரும் இல்லையா, அந்த ரிப்பீட் வந்து முதல்ல சொல்ற ரிப்பீட் யாருன்னா நம்ம தயாரிப்பாளர் ராம்குமார், இந்த ராம்குமார் இல்லைங்க. அடுத்த ரிப்பீட் வந்து சொல்றது யாருன்னா இயக்குனர் வாசு. மூணாவதா ஒரு ரிப்பீட் வரும், அது சொல்றதா ராஜ் பகதூர். 40 ஆண்டு கால நட்பு, எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாம கண்டக்டர் காலத்துல இருந்து அவருக்கு உதவி செஞ்சவரை கூப்பிட்டு பண்றாங்க. அதுதான் நட்பு. நம்ம வந்து நட்புன்றது எப்படின்னா ஒரு நோட் புக் மாதிரி. நீங்க எந்த செய்முறை வரமுறை தேவையில்லை, ஆனா உறவு கிட்ட செய்முறை வரைமுறை எல்லாமே இருக்கும். அதுதான் உறவுக்கும் நட்புக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இந்த ஒலிம்பிக் ஹீரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒலிம்பிக் கதாநாயகர் 2020 ஒலிம்பிக் நடந்த பொழுது இந்த டாம் பெரி அந்த இவர் இருக்காரு இல்லையா போஷம், அவங்க 2 பேருக்கும் இடையில வந்து பாஷம் 2 பேருக்கும் இடையில வந்துட்டு சண்டை அந்த இது நடந்தது, உயரம் தாண்டுதல் போட்டி நடந்தது. அந்த உயரம் தாண்டுதல் போட்டியில என்ன ஆச்சு அப்படின்னா 3 வாட்டி அவங்க வந்து சமநிலைக்கு வந்துட்டாங்க. 3 டை பிரேக்கர் வச்சாங்க. 4ஆவது வைக்கிறப்போ இந்த பாஷ்யம் போய் சொன்னாரு இது 2 பேருக்கும் இந்த தங்க பதக்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க. உடனே அவர் சரின்னு சொன்ன உடனே அவர் ஒத்துக்கிட்டாங்க. 2 பேருக்கும் தங்க பதக்கம் கிடைச்சது. அங்கு வென்றது அவர்களுடைய நட்பு தானே தவிர உறவு கிடையாது. இந்த மாதிரியான 5 ஆண்டு காலமாக ஒலிம்பிக்காக எவ்வளவு பேர் உயிரை விட்டு எப்படி பண்றாங்க, ஆனா நட்புக்காக அவங்க 2 பேரும் அதை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுதான் நட்புன்னு நாங்க சொல்றோம். இப்போ நண்பர்களோட நான் நிறைவாக இப்படி முடிக்கிறேன். நண்பர்களோட நம்ம இருக்கிறது தான் நிறைய இருக்கு. உறவுகளோட நம்ம அருகில் இருப்பது அருகி வருகிறது. நண்பர்களோட நம்ம அருகில் இருப்பது தான் பெருகி வருகிறது. அதனால இக்கட்டான சூழ்நிலையில நமக்கு வந்து பெரிதும் உதவுவது நட்பே நட்பே என்று கூறி வாய்ப்பு கொடுத்தமைக்கு வாய்ப்பு கேட்டமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நட்புனுடைய பெருமையெல்லாம் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. கைத்தட்டலையே நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, சாப்பிடும் போது கைத்தட்ட முடியாது. மற்றபடி ரொம்ப ரசிச்சு கேட்கிறேன்.
உணவின் சுவையும் அப்படி காதுகளுக்கு அந்த கேட்டல் சுவையும் அப்படி ஒண்ணா அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்ததாக சொன்னாலதா வராங்க. அவங்க பெரிய படிப்பாளி, நிறைய புத்தகங்கள் எல்லாம் அலசி ஆராயக்கூடியவங்க, சொற்பொழிவாளர். அவங்க இப்போ வந்து பேச போறாங்க உறவின் பெருமையை பற்றி. வாழ்க்கையில இக்கட்டு வரும்போது உறவு தான் அப்படின்னு. வாங்க. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர்களுக்கும், சக பேச்சாளர் பெருமக்களுக்கும், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் மற்றும் சிங்கையின் 60வது பிறந்த நாளை தன் வீட்டு விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கும் அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும் என் பணிவான வணக்கமும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும். தம்பி ரகுநந்தன் வந்தாரு. ஸ்கூல்ல படிச்ச பசங்க தான் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, அம்மா அப்பா ஒண்ணுமே பண்ணலன்னாரு. பிரைமரி தாண்டா நடுவர் அவர்களே, நீ ஐபி ஸ்கூலு, நான் நேபர் ஸ்கூல்னு சொல்லிட்டு முறுக்கிட்டு போற இந்த பிள்ளைங்க கடைசி வரைக்கும் கை கொடுக்குமா? நம்புற மாதிரியா இருக்கு? சார், இக்கட்டான சூழ்நிலையில் கை கொடுக்கும் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உறவு முறை சொல்லி அழைப்பதுதான் நம்முடைய வழக்கம். நம்ம இருக்க இடம் கொடுத்து, சாப்பிட சாப்பாடு கொடுத்து, படிக்க நல்ல கல்வி நிலையங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த அந்த மண்ணை தாய்நாடுன்னு தானே சொல்றோம், நட்பு நாடுன்னு சொல்றது இல்லையே. இதெல்லாம் எங்க உருப்பிட போகுது அப்படின்னு உலகத்தால தள்ளி வைக்கப்பட்ட ஒரு சின்ன தீவு, அதை கையில் எடுத்து வழி நடத்தி உலகத்துக்கே ஒரு உதாரணமான நாடாக மாற்றி அந்த பெரியவரை தேச தந்தையினாரு சொல்றோம், தேசத்தின் நண்பன் சொல்றது இல்லையே. சார், ராம்குமார் இருக்காரு, நடந்து வராரு, தடுக்கி விழுந்துடுறான்னு வச்சுப்போம். நல்ல நட்பு இது. அதாவது வச்சுப்போம் சார், நட்புனா அப்படிதான் பேசும். தடுக்கி விழுந்துடுறாரு. அவர் பெரிய ஆபீசருங்க, 4-5 மொழி பேச தெரியும். வாயில வர்ற முதல் மொழி என்னது? தாய்மொழி. வர்ற முதல் சொல் என்னது? அம்மாங்கிற சொல்லுதான் வரும். அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளின்னு தான் நம்ம சொல்லுவோம். எல்லாரும் உறவினர்கள்னு சொல்லிதான் பழக்கம், எல்லாரும் நண்பர்கள்னு சொல்லி நமக்கு பழக்கம் இல்லை. ஏதோ ஒரு காலத்துல ஒரு வயசான பாட்டி இப்படிதான் வாழணும்னு சொல்லி கொடுத்துட்டு போச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவ்வை பாட்டின்னு மரியாதையாக கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். நட்பை நான் தோழின்னு கூப்பிடுறது இல்லை. ஆனா இது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த 3 பேர் மட்டும் நட்பை நம்பி நட்டாத்துல நிக்க போறாங்க. ஏன்னா இவங்க வந்து அப்டேட் பண்ணிக்கவே இல்லை. இன்னும் நட்புனா அந்த பிசிராந்தையார், கோப்பெருஞ்சோழன், ஔவையார் அதிகமானே பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நட்பு எப்படி இருக்குங்கிறதுக்கு இப்ப வர பாடல்களை பார்த்தாலே புரிஞ்சிடும். ஒருத்தன் வந்து என்னன்னா டாக்ஸி டாக்ஸி நண்பானியோர் இலவச டாக்ஸிங்கிறான். இன்னொருத்தர் என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்குங்கிறான். உறவுகள் சொத்துக்காக வரும். நீ தான் பாடுறீங்களே ஃப்ரெண்ட்ஷிப் சொத்துன்ட்டு. அதை ஒன்றும் எவனும் மனுஷனா மதிக்கிறது இல்லை, கொளுத்த ப்ராப்பர்ட்டியா பார்க்குறான். முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு கையை கழுவிட்டு போடுதான் சார் நட்பு. அதனாலதான் திருவள்ளுவர் என்ன பண்ணாரு, இது நட்பை பத்தி ஏகப்பட்ட அதிகாரங்கள் எழுதினாரு. ஆனா ஒரே ஒரு அதிகாரம் மட்டும்தான் நல்ல நட்பை பத்தி. மற்றதெல்லாம் எப்படி தீ நட்பு, கூடா நட்பு, நட்பு ஆராய்தல் ஸ்டாச்சுட்டரி வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாரு. வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்ல, உஷாரையா உஷாரு, ஓரஞ்சார உஷாரு, மாதிரி தம்பி பத்திரமா இருந்துக்கோன்னு சொல்றதுதான் அத்தனை அதிகாரங்கள். காலமும் அப்படித்தானே இருக்கு. ஒரு காலத்துல இது நான் தான், இது என்னோட தான் ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம பாடா படணும். கண்ணகிலாம் அந்த ஒத்த சிலப்பை வச்சுட்டு என்ன பாடுபட்டுச்சு. இன்னைக்கு இது நான் இல்லை, இது என்னோட இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு அவ்வளவு பட வேண்டியது இருக்கு. நட்புத்தனங்கள்ல அவ்வளவு ஃபேக் ஐடிஸ், அவ்வளவு ஸ்கேம்ஸ். நாமளே நம்ம போட்டோ ஒருத்தருக்கு அனுப்பிச்சு, அண்ணே இது நான் இல்லை, தம்பி இது நான் இல்லை, இந்த மூச்சியெல்லாம் நண்பரா ஏத்துக்காங்க. இந்த மூச்சியை நம்பி 10 காசு கொடுக்காத நாமளே நம்மளை அசிங்கப்படுத்திக்கிற காலகட்டம். ராம்குமார்லாம் ஃபேஸ்புக் பக்கம் வர சொல்லுங்க, வர மாட்டார். 1000 நண்பர்கள் ஹலோ சொல்ல சொல்லுங்க, சொல்ல மாட்டார். ஆனா இங்க மட்டும் நட்புனா என்னன்னு தெரியுமா, நண்பன்னா என்னன்னு தெரியுமா, டயலாக். இப்படி காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே இருப்பதுதான் நட்பு. என்னைக்கும் மாறாம இருப்பதுதான் உறவு. இன்னைக்கும் அத்தை மடி மெத்தை தான், இன்னைக்கும் மச்சினன் நம்பி நீங்க மலை ஏற. ஒரு அருமையான ஒரு விஷயம் சொன்னாங்க, அத்தை மடி மெத்தைன்னு. இப்ப திடீர்னு இந்த பாடகர் பரத்து கல்யாணம் எதிர்த்தாப்புல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. எனக்கு பாட வரல, பயமாய். ஒரு அழகான பாடல் பாருங்க, தன் வீட்டு பிள்ளைகளுக்கே தாலாட்டு பாடுறது இப்ப மறந்து போச்சு. ஆனா அந்த பிள்ளைய தள்ளி பிள்ளைய தூக்கி மடியில வச்சு, அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா, ஆடும்பனை ஆடி விட்டு அள்ளி விழி மூடம்மா, அத்தை மடி மெத்தையடி. ரொம்ப அழகு.
நல்ல நல்ல அருமையான விஷயத்தை சொன்னீங்க. தொடருங்க. அது மாதிரி இப்போ அனு சொன்னாங்க தாய் மாமனார் வந்து பத்திரிகையில பேரு போடலன்னா கோச்சுக்கிறாரு. அவர் முன்னாடி நின்று அந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறாரு, கோவம் வருது. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேச்சுலர்ஸ் பார்ட்டின்னு ஒன்று பண்றாங்க பாருங்க. இவனுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு பண்ற மாதிரி தெரியல, ஐயோ நடந்துடக்கூடாதுன்னு பண்ற மாதிரி இருக்கு. இரவோட இரவா உலகமே அழிஞ்சிற மாதிரி எல்லா அட்டகாசத்தையும் பண்ண வேண்டியது. அந்த வீடியோ எடுத்து அந்த பொண்ணு கண்ணுக்கு போற வரைக்கும் எல்லா சோசியல் மீடியால ஷேர் பண்ற இந்த நட்பு இக்கட்டான சூழ்நிலை கை கொடுக்குமா சொல்லுங்க? அதான் எல்லா நண்பர்களும் மோசமானவர்கள் நான் சொல்லல. நல்ல நண்பர்கள் இருக்காங்க, கை கொடுப்பாங்க. எப்போனா அவங்க கிட்ட இருக்கும்போது மட்டும்தான். கண்ணன் குசேலனை கொடுத்தானா அவன் ராஜா கொடுத்தான். ஆனா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கொடுப்பது உறவுதான். இந்த இந்த என்ன படம், கார்த்தி படம், பேர் மறந்து போச்சு. அரவிந்த் சுவாமி கார்த்தி நடித்த படம். அதுல வந்து அரவிந்த் சுவாமிக்கு வீடு கட்டணும், மெய்யெழுக்கணும். வீடு கட்டணும், 25 லட்சம் தேவை. தன்னுடைய நண்பனுக்கு போன் பண்ணுவார். ஃப்ரெண்ட் சொல்வார், 25 லட்சம் தானே கொடுத்துட்றேன், நீ தான் திருப்பி கொடுத்துருவே அப்படின்பார். இதுதான் நட்பு. அதே கார்த்தி என்ன சொல்வாரு, தர நான் கொடுப்பேன், நீ வாங்கணும், அதை எப்படி கொடுக்காம வாங்காம இருப்ப அப்படின்னு கேட்கறது தான் சார் உறவு. அந்த கோபமும் உறவுக்கு அழகு. நட்புக்கு எப்பவுமே ஒரு எல்லை உண்டு, அதை தாண்டி நட்பால வர முடியாது. என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். என்னுடைய முதல் பேறுகாலம் எனக்கு முழுக்க முழுக்க உதவியது யாருன்னா என்னோட 70 வயது பாட்டி. ஹார்ட் பேஷண்ட், முதுகு வலி முட்டு வலி எல்லாம் உண்டு. ஆனா அந்த 3 மாசமும் எனக்கான தனி சமையல் செஞ்சாங்க. என் குழந்தையோட அழுக்கு துணிகள், குழந்தை எவ்வளவு அசிங்கம் பண்ண தெரியும், கைட்டு துவைப்பாங்க, மெஷின்ல போட விட மாட்டாங்க, நிழல்ல உலக்குவாங்க. இப்படி ஒரு 70 வயது கிழவி 16 வயது குமரி மாதிரி சுற்றி சுழந்து வேலை பார்த்ததை நான் பார்த்தேன். இது உறவுகள்ல மட்டும்தான் முடியும். இப்படி ஒரு சித்தப்பாவோ சித்தியோ அத்தையோ எல்லாருக்கும் இருக்காங்க தானே, ஏதோ ஒரு காலத்துல நம்ம செஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி நட்பு பண்ணாது. அடுத்து தன்னை விட தான் புள்ள உயர்வா இருக்கிறத உறவுகள் மட்டும்தான் ரசிக்கும். அம்மா அப்பா மட்டும்தான் ரசிப்பாங்க. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிதுன்னு வள்ளுவர். இப்போ நான் ஒரு இடத்துல ஒரு கடைநிலை ஊழியராக வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. என் பிள்ளை அங்கே ஒரு ஹை ஆஃபீஸராக வருது, எனக்கு பெருமையா இருக்கும். ஆனால் நட்புக்கு அப்படி இருக்காது. அதனோட நட்பே இருக்காது. சொல்ல போனால் 1ஆம் கிளாஸ்ல என் கூட படித்தவனெல்லாம் ஒட்டிட்டு திரிடும். இருக்கட்டும், அப்ரைசல் வரட்டும் வச்சுக்கிறேன் அப்படிமா. இவன் என்கிட்ட பேனா பென்சில் கடன் வாங்கி படித்தவனெல்லாம் இன்னைக்கு என் மேலே உட்காந்துருக்கான். இருக்குடி, எப்படினாலும் அவனை காப்பி நான் தானே கலக்கணும், ஒரு நாள் என்ன ஒரு நாள் வச்சுக்கிறேன்னு இவன் சொல்லுவான். ஆனா 2 பேரும் பார்த்தா ஹாய் ஹலோ வணக்கம் போட்டோ எடுக்கிறதுன்னு ஃபீலிங் நாஸ்டாலஜின்னு ஸ்டோரி போடுறதுன்னு இதுக்கெல்லாம் குறையே இருக்காது. இந்த நண்பன் படத்துல ஒரு டைலாக் வரும், நண்பன் ஃபெயில் ஆனா நொந்து நூலாயிடும். அதே நண்பன் நம்மளோட நிறைய மார்க் வாங்கிட்டா வெந்து நூடுல்ஸ் ஆயிடுவோம். அல்ல, அப்படிதான் சார் நட்பு. இதையும் தாண்டி ஒருவேளை உண்மையான நட்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை உறவா மாத்துறது நம்முடைய வழக்கம். தனக்கும் தன்னுடைய அண்ணன் ஆதித்த கரிகாலனுக்கும் உதவி செய்த வந்தியத்தேவனை ராஜராஜ சோழன் என்ன பண்ணான், அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து மச்சனா மாத்திக்கிட்டான். ராணி கருணாவத்தின்னு சொல்லிட்டு ஒரு ராஜபுத்திர அரசி, படை வருது, ஒரு பெரிய போர் வருது, ஹுமாயூனுக்கு செய்தி அனுப்புற, அண்ணா எனக்கு உதவி செய்யணும். ஹுமாயூன் வந்தா உதவி விஷயமா இருக்கு, நண்பரை உறவா மாத்திக்கிறது. ஆமா, அப்படிதான். இப்ப நம்ம என்ன சொல்றோம், ப்ரோங்கிறோம், பெஸ்ட் ஃப்ரெண்ட் மச்சிங்கிறோம், உறவு முறை சொல்லி தானே அழைக்கிறோம் இல்லையா? ஹீஸ் லைக் a ஃபேமிலின்னு சொல்றதுதான் நம்முடைய வழக்கம். நல்ல நண்பர்களே, இதோட முக்கியமா நம்ம முன்னோர் வழிபாடுன்னு ஒண்ணு பண்ணுவோம். திவசம் கொடுக்கறது, திதி கொடுக்கறது. நம்ம மட்டும் எல்லா இனத்திலையும் பண்ணுவோம், எல்லா மதத்திலையும் பண்ணுவோம், எல்லா காலகட்டத்திலையும். மெசபோட்டமியன் அந்த காலகட்டமா இருக்கட்டும், எஜிப்சியன் காலகட்டமா இருக்கட்டும், எல்லாரும் பண்ணியிருக்கிறோம். ஏன் பண்றோம்? இம்மையிலும் மறுமையிலும் என்னுடைய உறவு இங்க என்னோட இருந்தாலும் சரி, வேறொரு உலகத்தில் ஒருவன் அப்படி இருக்கான்னு தெரியாது, ஒருவன் இருந்துட்டா அங்க இக்கட்ல இருக்கக்கூடாதுங்கிற ஒரே நினைப்புக்காக அந்த திவசங்கள் செய்கிறோம். அதே மாதிரி அவங்க என் கூட இல்லாம இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு வழியில எனக்கு வழி நடத்துவார்கள் நம்பிக்கையை நான் வைப்பது உறவின் மேல் தான். நண்பர்கள் கூட இருக்கிற வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ, அதனாலதான் உறவுகள் தொடர்கதைங்கிறோம். நட்பை ரயில் சிநேகம் என்று சொல்வதுதான் வழக்கம். மேலும் உறவுகள் நம்மளை இக்கட்டான சூழ்நிலையில போகாம விழாம காப்பாற்றும். நாமுத்துக்குமார் எழுதுவார், அப்பாவின் சாயலில் உள்ள பெட்டி கடைக்காரரிடம் சிகரெட் வாங்கும் போது என்னுடைய விரல்கள் நடுங்குகின்றன அப்படின்னு. ஆனா இந்த பழக்கத்தை எல்லாம் பழக்கி வைக்கிறது யாருன்னா நண்பர்கள். நீங்க பாத்தீங்கன்னா அந்த நியூஸ்லாம் வரும், மேல மலை மேல ஏறி செல்ஃபி எடுத்து தவறி விழுறது, ரேஸ் வச்சு ஆக்சிடென்ட்ல போய் சேர்றது, இதெல்லாம் யாரோட நடத்தினா நண்பர்களோட மட்டும்தான் நடக்கும்.
தம்பி சொன்னாரு இந்த நான் ஏதாவது ஆக்சிடென்ட்னா ஒரே நண்பர்கள் தான் கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னு. ஆனா ரத்தம் வேணும்னா யார்கிட்ட கேட்கறாங்க? முதல்ல உறவுகள்கிட்ட கேட்கறாங்க. ஒரு பாடி பார்ட் ஒரு மாத்தணும்னா உறவுகளை தான் முதல்ல நாடுறாங்க இல்லையா? நம்ம வந்து இப்போ டிரைவ் பண்ணும்போது குடும்பத்தோட போகும்போது சீட் பெல்ட் போடுவோம், ஸ்பீட் லிமிட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம். அதனால தான் அந்த ரோட் சேஃப்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன சொல்றாங்க? டிரைவ் சேஃப்லி, someone is waiting for you at home. உறவைத்தான் நினைவுபடுத்துகிறார்கள். ஏன்னா இக்கட்டில் இருந்து காப்பாற்றுவது உறவுகள் தான். இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நம் உறவுகள் அந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்றுவதற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய கேடயத்தை கொடுக்கிறார்கள். அது நட்பு கிட்ட இருந்து வர, அதுதான் வாழ்க்கை அனுபவம். என்னோட அப்பா படிக்கல, கஷ்டப்பட்டாரு, நான் படிக்கணும், அப்பதான் முன்னேறுங்கிற பாடம் அங்கிருந்து எனக்கு கிடைக்குது. எங்க அம்மா சின்ன சின்னதா சேர்த்தாங்க, இன்னைக்கு வீடு கட்டினாங்க, நானும் சேமிக்கணுங்கிற ஒரு எண்ணம் நம்ம கிட்ட கிடைக்குது. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், எப்படிப்பட்ட இக்கட்டான சூழல் இருந்தாலும் சரி, நமக்கு கை கொடுப்பது எப்பவுமே நட்பை விட உறவுகள் தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்புகள் குறிப்பிட்டிருக்கிறேன். அருமையா பேசியிருக்கிறாங்க. உறவுகளுடைய பெருமையை பத்தி சொல்லும் போது பிள்ளைகிட்ட போய் நீ இப்படி இருக்கணும்னு சொல்லாத, நீ வாழ்ந்து காட்டு, நீ ரோல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெற்றோர்களை தான் பிள்ளைங்க பின்பற்றக்கூடியவங்களா இருக்கிறாங்க. உறவினுடைய பெருமையெல்லாம் சொன்னாங்க. 70 வயசு பாட்டி என் பேரு காலத்துல எப்படி உதவுனாங்க அப்படின்னு சொல்லி ரத்த சம்பந்தம் இருக்குல்ல, அது எவ்வளவு முக்கியம்னு சொல்லும் போது நமக்கு யோசனையா தான் இருக்கு. இதுக்கு பதில் சொல்வதற்காக வர்றாரு ராம்குமார் சந்தானம். இவரு ஒரு அதிகாரி, ஆனாலும் இன்னமும் PhD படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து லைஃப் லாங் லேர்னிங் அப்படிங்கறத இவர்கிட்ட நம்ம ரொம்ப கத்துக்க வேண்டிய விஷயம். அவர் வந்து இப்ப நட்பினுடைய பெருமையெல்லாம் பேச போறார். நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இத்தனை சீரும் சிறப்புமாக இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கும் என்னுடைய பணிவின் வணக்கம். சார், கார் ஓட்டும்போது உறவினரோட போகும்போது பெல்ட் போடுவோமா, நண்பர்களோட போகும்போது பெல்ட் போடுவோமாங்கிறது இங்கே பட்டிமன்ற தலைப்பு இல்லை. தலைப்பு இக்கட்ல யாரு கை கொடுக்குறாங்க, இதுதான் இங்க தலைப்பு இல்லையா? அதை தான் நம்ம பேச வரோம். நந்தினி பேசும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. நான் உறவே என்று அடித்து பேச வந்திருக்கிறேன் அப்படின்னாங்க. இதுதான் உறவு சிக்கல். முதல்ல கைகோகிடும், அப்புறம் தான் மற்றது எல்லாம். சரி, அதை விடுங்க. இந்த மேடையில நிறைய அதிகமாக பேசப்பட்டது யாரு தெரியுமா? 2 பேர் தான். ஒருத்தர் தாய் மாமா, இன்னொருத்தர் சுவாமி விவேகானந்தர். இவங்க 2 பேரும் தான் அடிச்சு தோச்சோம். ஆனா நான் நந்தினி கிட்ட என்ன கேட்கிறேன், ஏமா சுவாமி விவேகானந்தர் அங்க போய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு பேசினாரு, உறவு தானே அப்படின்னாங்களே. அவருக்கு அமெரிக்கா போக உதவியது மகாராஜா அஜித் சிங் பஹாதூர் என்கிற நண்பர். அவர் தான் காசு கொடுத்து ஃபாரின் நாட்டுக்கு அனுப்புனாரு. அதை படிக்கும் போது அந்த புக்கில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு நினைக்கிறேன் நந்தினி. கன்வீனியன்ட் அதை விட்டாங்க. ரைட்டு, அது முடிஞ்சது. பிரபு பாவம், அவர் முக்கால்வாசி எங்க அன்னைக்கு பேசினதுனால பாவம் அவர்கிட்ட நான் என்ன பேசுறதுன்னு தெரியல. சரி, ஓகே அப்படின்னு விட்டேன். அடுத்து வந்தாங்க அந்த அணி தலைவி. எவ்வளவு நல்ல எண்ணம் இல்ல உறவுக்கு. ராம்குமார் கீழே விழுந்துருவான். நல்ல எண்ணம். ராம்குமார் கீழே விழுந்துருவான், ஐயோன்னு கத்துவான், அம்மானு கத்துவான்னு. இதுல இன்னொன்னு என்னன்னா, ரொம்ப அழகா சொன்னாங்க பாத்தீங்களா, எத்தனை நாள் ஆனாலும் அத்தை மடி மெத்தையடி. கேட்க நல்லா இருக்குல்ல? நீங்க எல்லாமே கை தட்டினீங்க. நடுவர் அவர்களும் நடுல அந்த பாட்டெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. நான் என்ன கேட்கிறேன், அத்தை மடி மெத்தையடினா ஆறாரோ ஆறாரோ பாடும் பொழுது அத்தை மட்டும் அடிச்சாலோ அரளி செண்டாலே, மாமன் அடிச்சாலோ மல்லிகை பூ செண்டாலேன்னு ஏன் பிரிக்கிறீங்க? அப்ப எல்லாரும் ஒன்னா தானே இருக்கணும். அப்ப உங்களுக்கு அத்தைனா ஒருத்தர், மாமன்னா ஒருத்தர், இப்படி பிரிச்சு 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 பேசி உறவு தான் கை கொடுக்குதுன்னு பேசுறாங்க பாருங்க. அதுக்கெல்லாம் ஒரு தனி தைரியம் வேணும். அது உறவால மட்டும் முடியும், நண்பனால முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரபு பேசும்பொழுது கூட ஒரு பாயிண்ட் எடுத்தேன். குகனோடு 5 ஆனோம், குண்டுசூழ் மகனோடு 7 ஆனோம். அப்ப குகன் தானே, குகன் வந்துட்டு போனான், நடுவுல வந்துட்டு போயிட்டான். நான் உன்னை கேட்கிறேன், நடுவுல வந்துட்டு போனவனை பத்தி ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு பேசுறீங்க? அவன் தான் போயிட்டான்ல, ஏன் பேசுறீங்க? அப்போ
குகன் நண்பனாவான், நண்பன் உறவினனானான் அப்படிங்கிறது யாருக்கு பெருமை? நண்பனுக்கு பெருமை. அந்த பெருமையை தான் இத்தனை நாள் கழிச்சு நம்ம பேசுறோம். இதெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி பட்டிமன்றம் பேசி அவங்களுக்கு புரிய வைக்கணும். முதல்ல இக்கட் எங்கேருந்து வருதுன்னு ஆரம்பிப்போம். இக்கட் எங்கேருந்து சார் ஆரம்பிக்குது? முதல்ல கம்யூனிகேஷன்ல ஆரம்பிக்குது. இப்போ நான் நினைச்சத ஒருத்தர்கிட்ட சொல்லணும், இதுதான் கம்யூனிகேஷன் இல்லையா? இதுவே முடியலன்னு வைங்க, எவ்வளவு பெரிய இக்கட்டு யோசிச்சு பாருங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்களோ எங்க உறவுக்காரங்களோ என்னோட பேசுறாங்களா, என் வயதோடு பேசுகிறார்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாமே பேசுறது என்ன சார்? உங்க வயசு பசங்கள் தான் தப்பு பண்றீங்க, உங்க வயசு பெண்கள் எல்லாம் தப்பு பண்றீங்க, இந்த வயசு பசங்க எல்லாம் சரியில்லை, இந்த வயசு எப்ப என் கூட பேசுவீங்க? என் வயசுக்கார பசங்களோடய பேசிட்டு இருக்கீங்களே, என்னோட எப்ப பேசுவீங்க? அப்படிங்கிற அந்த குறை உறவிடம் இருக்கிறது. ஆனா நட்பு அப்படி இல்லை. அந்தந்த ஏஜ் குரூப் அவங்க எல்லாரும் பேசுறாங்க. இதை மீறி பேசினா வை ப்ரோ வாட் ப்ரோ இப்படிதான் ஏதாவது பேசுவாங்க. நமக்கு புரியுற மாதிரி அவங்க பேச போறது இல்லை. சரி, அடுத்தது டெசிஷன் மேக்கிங் யோசிச்சு பாருங்க. ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும், நமக்கு தெரியல, பணம் நிறைய இருக்கு, எங்க போய் வாங்குறது, இன்வெஸ்ட் பண்ணலாமா, SRSல போடலாமா, கோல்டு வாங்கலாமா அப்படின்னா அந்த பக்கம் போனீங்கன்னு வைங்க, ஏற்கனவே இவங்கெல்லாம் நம்ம என்னவோ மரத்துல பைசா வச்சுக்கிட்டு பறிச்சு வாழறோம் தான் இந்த ஊர்ல நினைக்கிறாங்க எல்லாரும். நம்ம ஊர்ல அவங்க கிட்டே போயிட்டு நம்ம அறிவுரை கேட்போமா? முடியாது. டெசிஷன் எடுக்க முடியாது. ரைட்டா? அவுட்டு. மூணாவது இந்த எம்பத்தின்னு ஒரு விஷயம் இருக்கு, ஆறுதல். நமக்கு முடியலன்னு வச்சுக்கோங்க, நம்மளால முடியல, ஏதோ ஒரு இக்கட்டில் இருக்கும், போய் ஏதாவது ஒரு ஆறுதல் வார்த்தை யாராவது பேசுவாங்கன்னா சொன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அன்னைக்கே நீ மேடையில் சொன்னா கிடைக்கும் போது தெரியுண்டா, கலாச்சி பேசும்போதே நீ இந்த நிலைமைக்கு வருவேன்னு தெரியுண்டா அப்படிமா. இது தேவையா நமக்கு? இப்போ ஒரு 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 முடிவெடுக்கும் திறன் கூட நம்மளால உறவுகிட்ட போய் பேச முடியாது. நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், பெரிய ஸ்ட்ரெஸ். நீங்க 5 வயசு பையன் சொல்றான், என் வாழ்க்கையில நான் ஸ்ட்ரெஸ் இது மாதிரி பார்த்ததே இல்லை. டேய், நீ வாழ்க்கையை பார்த்தது இல்லை, அதுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த நிலைமையிலையும் கூட சாய்வதற்கு ஒரு தோல், ஆறுதலாக ஒரு வார்த்தை பேச உறவுகளிடம் இன்று இல்லை சார். இன்னைக்கு வீட்டுல எல்லார் வீட்லயும் பேசக்கூடிய ஒரு டயலாக் உண்டு, எல்லார் வீட்லயும் பேசக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு. என்ன? அப்படி என்னதான் ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசி தொலைப்பியோ கேக்குறாங்களா இல்லையா? இது கல்யாணம் ஆனவங்க கிட்ட கூட கேக்குறாங்க. கரெக்டா? அப்போ எங்கே நாம் பேசுவதற்கு வார்த்தைகள் வஞ்சனை இல்லாமல் வந்து கொண்டிருக்கிறதோ அங்கே இக்கட்டுகளுக்கு தீர்வும் கிடைக்கும் அப்படிங்கறதா உண்மை. நீங்க பேசவே முடியாத ஒரு உறவினர்கிட்ட போயிட்டு எப்படி சார் இக்கட்டுல தீர்வை கண்டுபிடிப்பீங்க? அப்போ சாய்வதற்கு ஒரு தோல், ஆறுதலான ஒரு வார்த்தை, ஒரு அரவணைப்பு, ஒரு கைப்பிடி, இதெல்லாம் தான் வாழ்க்கையில நம்மளை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்கிறது. இதெல்லாம் நம்ம நட்பு கொடுக்குதுன்னு சொல்ல வந்தா அதை விட்டுட்டு இங்க உறவுன்னு பேச ஒரு 3 பேர். சரி, தலைப்போட இப்ப அடுத்த பாகத்துக்கு வருவோம். இப்போ நம்பி இனிமேதான் வர போறீங்களா தலைப்புக்கு? வரோம். சாப்பிட்டவங்க எல்லாம் திரும்ப வந்து கை தட்டணும்ல. அப்போ இப்ப அடுத்த பாகத்துக்கு வருவோம். நட்பு இவங்க சொல்ற ராம்குமார் Facebookல வருவாரா? நண்பர்கள் யாருங்கிற ஒரு முக்கியமான தீர்வு எடுக்கணும். சரி, திருவள்ளுவர் தீ நட்பு எழுதினாரு, கூட்டா நட்பு எழுதினாருன்னா அதெல்லாம் நட்பு இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. அதெல்லாம் நட்பே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அதெல்லாம் நம்ம எடுக்கவே கூடாது. அவுட் ஆஃப் சிலபஸே 10 நிமிஷம் பேசினாங்க சொன்னா. அப்போ இன் சிலபஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உண்மையான நட்பு என்னங்கிறது மட்டும்தான். பாரதி ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாரு, என் நாட்டத்தில் ஒரு சிந்தனை உண்டாயி நான் கூறும் முன் உணர்வானா. நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒருத்தன் உணரணும், அவன் தான் நண்பன். உள்ளத்திலே கர்வம் உண்டாயில் ஓங்கி அடித்திருவான். எனக்கு ஒரு கொஞ்சம் திமிரு வந்ததுன்னா என் நண்பன் உடனே என்கிட்ட வந்து சொல்லணும். நெஞ்சிலே கள்ளத்தை கொண்டு ஒரு வார்த்தை சொன்னால் காரியம் எழுந்துருவான். சரி, என்னடா இப்படி பேசுற அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நட்பு தான் இன்னைக்கு இக்கட்ல இருந்து நம்மளை வெளில கொண்டு வரும்னு சொன்னா அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி, ஒரு ஒண்ணுமே இல்லை, நட்புல இப்படி சொல்றேனே, உறவு பிரிஞ்சு இருந்தா வெற்றி கிடைக்கும், நட்பு சேர்ந்து இருந்தா வெற்றி கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, அண்ணன் தம்பி 2 பேரு ஒன்னாதான் இருந்தாங்க, ஒரே வீட்டுல தான் இருந்தாங்க, உறவுக்காரங்க தான். அவங்களால ஒன்னா இருக்க முடியல, பிரிஞ்சு வெளியில வந்தாங்க. ஒருத்தன் அடிடாஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சான், ஒருத்தன் பியூமான்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சான். 2 பேரும் வெற்றி கொடி கட்டினாங்க. ஆனா எங்கேயோ இருந்த நண்பர்கள் சேர்ந்து மைக்ரோசாஃப்ட்னு ஆரம்பிச்சாங்க, கூகுள்னு ஆரம்பிச்சாங்க, இன்ஃபோசிஸ்னு ஆரம்பிச்சாங்க, பென் அண்ட் ஜெரின்னு ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு எல்லாரும் கொடி கட்டி பறக்கிறாங்க. அப்ப என்ன? நண்பர்கள் ஒன்று சேரும் பொழுது நிச்சயமாக அந்த இக்கட்டுகளில் இருந்து அந்த கம்பெனி எல்லாம் ஓவர் நைட் ஓவமா ஆகல. அவங்க எல்லாம் அவங்களுடைய தடங்கள் எல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு ஒரு வெற்றி நிறுவனமா மாத்திருக்காங்கன்னா அதுக்கு இக்கட்டில இருந்து கை கொடுத்த அந்த நட்பு தான் இருந்தது அப்படின்னு சொல்றோம். பழைய சித்தப்பான்னு கூப்பிட முடியுமா, புது பெரியப்பான்னு கூப்பிட முடியுமா அப்படின்னு நந்தினி அங்கேயிருந்து வந்துட்டு நான் ஒன்று சொல்லட்டுமா? இன்னைக்கு இப்போ இந்த சபையில இருந்து நான் வெளியில போகும்போது எனக்கு ஒரு நண்பன் கிடைக்கலாம் சார். எனக்கு ஒரு அந்த நண்பன் என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடலாம்.
இன்னைக்கு இந்த சபையில இருந்து நான் போகும்போது என்னோட வாழ்நாள் நண்பன் ஒருத்தர் கிடைக்கலாம், ஒரு தோழி கிடைக்கலாம், ஒரு தோழன் கிடைக்கலாம். அப்போ புதிய புதிய எண்ணங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நட்புல தான் இருக்கு. சார் 40 வருஷமா எனக்கு சித்தப்பாவா கூடவே இருக்காரு, என் கூடவே குறை சொல்றாரு. அவர்கிட்ட நான் எங்க சார் போய் புதிய சிந்தனையை பேசுறது, புதிய பிரச்சனையை பேசுறது? அப்போ புதிய வாய்ப்புகளையும் புதிய ஏற்பாடுகளையும் எனக்கு கொடுப்பது நட்பா உறவான பேச வந்தா அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அப்போ அதுதான் உங்களை இக்கட்டில இருந்து வெளியே அனுப்புகிறதுன்னு சொல்றோம். இப்போ இன்னும் ஒண்ணு உறவுல ஒரு பிரிவு இருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், நண்பன் ஒருத்தன் தான், அவன் தான் நண்பன், அவன் தான் நமக்கு எல்லாம். நட்புல தங்க வேறு, நாத்தனார் வேறு, அம்மா வேறு, மாமியார் வேறு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஆண் பெண் யாரா வேணா இருக்கணும், ஊருக்கு போறீங்கல்ல, 2 நாள் என் வீடு 2 நாள் மாமியார் வீடு, இப்படிதானே சார் கணக்கு போட்டு போறீங்க? இப்படி கணக்கு போடாம போக முடியுமா உங்களால? ஆனா போற அந்த ஒரு வாரத்திலையும் எப்படியாவது என் நண்பனை பார்த்துடணும் ஒரு ஆணோ பெண்ணோ துடிக்கிறான்ல, அந்த நண்பனை பார்த்துட்டு வரீங்கல்ல, அங்கதான் சார் சொல்றோம் நாங்க இக்கட்ல இருந்து தீர்வு தர்றது நட்பு மட்டும்தான், உறவு இல்லைன்னு சொல்றோம். அப்போ எல்லா இடங்களிலும் எத்தனை வயதானாலும் நமக்கு நட்பு நம்மோட கூடவே வருகிறது. அப்போ உடன் பயணிக்கிற ஒருத்தர் கிட்ட தான் நம்ம இக்கட்ட பேசி தீர்வு காண முடியுமே ஒழிய, உடன் பயணிக்காத நம்மோடு வர தயாராகாத ஒருவரோடு நம்மால பயணிக்கவே முடியாது, இக்கட்டிலிருந்து தீர்வே எடுக்க முடியாது. அதுதான் சிக்கல். 2 அருமையான கவிதை படிச்சேன், அதோட என் உரையை நிறுத்தி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். உறவை பத்தி சொல்லும் பொழுது ஒரு அருமையான கவிதை. என் அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா, என் அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று சொல்லும் பொழுது பெரும்பாலும் அப்பாக்கள் உயிரோடு இருப்பதில்லை. இது ஒரு பக்கம். என் அப்பாக்கள் எப்படி தெரியுமா என்று சொல்லும் பொழுது பெரும்பாலும் அப்பாக்கள் உயிரோடு இருப்பதில்லை. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், எத்தனையோ லட்சங்கள் கடனை அடைத்து விட்டேன், கையில் 10 பைசா இல்லாத பொழுது என் நண்பன் வாங்கி கொடுத்த தேநீர் கடனை நான் இன்னும் அடைக்க முடியவில்லை அப்படின்னு ஒரு பக்கம். அப்போ நான் எப்படி பாக்குறேன்னா, என் அப்பா எப்படி தெரியுமான்னு சொல்ற கவிதையில சார் கடைசி வரைக்கும் அவங்க அப்பா புரிஞ்சிக்கவே இல்லை சார், அவன் இல்ல கடைசி வரைக்கும் அப்பா மகனை புரிஞ்சிக்கவே இல்லை. அப்போ புரியாத, புரிந்து கொள்ள முடியாத ஒரு உறவில் நாம் இக்கட்டுகளுக்கான தீர்வுகளை எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் எவ்வளவு பெரிய இடத்தில் போனாலும் ஏதோ ஒரு நன்றி கடன் உணர்வு நம் மனதில் நெருடிக்கொண்டே இருக்கிறது என்றால் அது நட்பில் மட்டும்தான் இருக்கும். அந்த நன்றி கடனுடைய கூடிய உறவுதான் இக்கட்டுகளுக்கான தீர்வுகளை நமக்கு கொடுக்கும் என்று சொல்லி, நாம் தடம் மாறினாலும் தடுமாறினாலும் எப்பொழுதும் கை கொடுப்பது நட்பே என்று சொல்லி என் உரையை நிறைவேற்றேன். மிக அருமையான ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கிறாரு. அவர் நாளைக்கு பஹ்ரைன் போற இன்னொரு பட்டிமன்றத்துக்காக, நிகழ்ச்சிக்காக. அந்த அளவுக்கு இன்னும் எங்க பட்டிமன்ற குழுவே ரொம்ப தைரியமான, உலகத்திலேயே மிகப்பெரிய தைரியமான ஒரு பட்டிமன்ற குழு இது. எப்படின்னா, யாரு கவனிக்கிறாங்களோ இல்லையோ, ஏதோ 1000 பேர் உட்கார்ந்து கேட்கிற மாதிரி ஒரு தைரியமா பேசுறாங்க பாருங்க, அதுக்கே ஒரு தைரியம். அடுத்து உறவா நட்பா ஒரு 5-6 நிமிடத்துல முடிச்சிருவோம். பார்க்கிறேன், பட்டினத்தார் என்பவர் மிகப்பெரிய கோடீஸ்வரனான குடும்பத்திலே பிறந்தவர். அவர் துறவு வாழ்க்கையை மேற்கொள்றார். துறவினா யாரு? சொந்தங்கள், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொத்து சுகம் அத்தனையும் துறந்தவன் தான் துறவி. அப்படி துறந்துட்டு போன பட்டினத்தார் உள் உணர்வு எங்கேயோ போயிட்டு இருக்கார். அவர் உள் உணர்வு சொல்லுகிறது, உன்னுடைய அன்னை இந்த உலகத்தில் இருந்து மறைந்தால் உடனே ஓடுறார். ஓடி போய் அரிசியோ நானிடுவேன் ஆத்தாள் கணக்கு, வட்டியிலும் தொட்டிலும் மார்பேலும் தோல் மேலும் ஏந்தி கனகமொழி தந்தவளை எப்பிறப்பில் காண்பேன் இனி என்று சொல்லி கதறி அழுகிறாரே. அப்ப பட்டினத்தடிகள் துறவியானாலும் துறக்க முடியாத ஒரு உறவு இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் தாயின் உறவு. மணி மாளிகை மாடங்களும் மலத்தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை, அங்கு தாலாட்டாடில்லை. கோயில் தொழும் தெய்வம் நீ இன்றி நான் காண வேறில்லை, நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. உறவு எத்தனை தாய் உறவு பெருமைக்குரியது. அப்படிப்பட்ட உறவு இக்கட்டுக்கு வந்து நிக்காதா கேட்கிறார்.
தாயோடு அறுசுவை உணவு போகும், தந்தையோடு கல்வி போகும்னு சொன்னான். நான் பார்க்கிறேன் நம்முடைய காலங்கள்ல பாருங்க, இப்ப ஒரு கூட்டம் நிறைய வந்திருக்கிறாங்க, ரொம்ப அழகா கேட்கிறாங்க. அதுக்காக நான் 5 நிமிடத்துக்கு மேல பேச போறது. தங்கச்சிக்கு அண்ணனை விட ஒரு பாதுகாப்பு கிடையாதுங்க. பின்னாடி பாடி கார்டு வருவான். தங்கச்சியினுடைய வளர்ச்சியில அவனுடைய பங்கு பெரிதாக இருக்கும். நம்ம பார்க்கிறோம், 10 வயசு குறைஞ்ச தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் அந்த காலங்கள்ல இருக்கு. ஏன்னா அந்த காலங்கள்ல சொல்றேன், பார்க்கிறோம். அதெல்லாம் நம்ம பழைய படத்துல அந்த பாடல், கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வானும் மறந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. என்ன ஒரு அருமையான பாடல். அப்புறம் பரிசு கல்யாணம் ஒரு பாட்டு பாடணும். அப்படி உறவினுடைய பெருமை இருக்கு. காசு பணம் வந்தா என்னையா பெருமைன்னு கேட்டான். சுற்றி உள்ள சொந்தங்களுக்கு நீ செய்யணும் இல்லையா, சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகள், அதுதான் செல்வம். பெற்றதால் பெற்ற பயன் தான். நான் இந்த இவ்வளவு வரிசைக்கு செய்ய வேண்டியிருக்கு, மாமனா இருந்து இவ்வளவு மொய் எழுத வேண்டியிருக்கு. நீ சம்பாதிக்கிறத அந்த உறவுக்காக, உறவுகளின் மேன்மையை போற்ற வேண்டும், பெருமையை போற்ற வேண்டும். எனக்கு அதுல சிரமம் இருக்கு, அவன் கோச்சுக்கிட்டு போயிட்டா, அது அல்ல. தூத்துக்குடி பக்கத்துல இந்த முத்தெடுக்கிறாங்கல்ல, அப்ப இந்த இடுப்புல ஒரு கயிறை கட்டி மேல உள்ளவன் கொடுத்துட்டு போவான். அவன் தான் அதை பிடிச்சுக்கணும். ஏதாவது ஆபத்து குறிப்பிட்ட நேரத்துக்கு வரலன்னா இழுக்கணும். அதை மச்சாங்கிட்ட தான் கொடுப்பான். அதனாலதான் மலை ஏற போனாலும் மச்சான் துணை வேணும்னு ஒரு இருக்கு. நானா சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு இப்படி 50 வெள்ளி 100 வெள்ளியா இருக்கலாம் நமக்கு வரிசை. ஆனா அந்த தாய் வீட்டினுடைய உறவாகத்தான் நம்ம அண்ணனை பார்ப்பாங்க. அதெல்லாம் பெருமைக்குரிய ஒரு உறவு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அண்ணன் தம்பினா என்ன, ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாடு இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. இன்னைக்கு 5 வயசுல அண்ணன் தம்பிங்கிறான், 10 வயசுல பங்காளிங்கிறான். ஆனா அந்த காலத்துல அப்படி ஒரு உறவு முறைக்கு முக்கியத்துவம் கொடுத்த காலம் இருந்தது. நான் பார்க்கிறேன் ஒரு காலத்துல இதெல்லாம் உறவினுடைய பெருமை. இன்னொரு பக்கம் நட்பை பார்க்கிறோம். ஒரு காலத்துல சொந்தக்காரவங்க ஒரு தெருவில் இருப்பாங்க, ஒரு கிராமத்துக்குள்ளதான் இருப்பாங்க. எல்லா சொந்தமும் அங்கதான் இருக்கும், சுத்திதான் இருக்கும் ஒரு. ஆனா இன்னைக்கு அப்படியா? கடல் கடந்து வந்திருக்கோம். ஔவையார் எப்ப வாயை திறந்துச்சோ, என்னது கடல் கடந்து எங்காவது பிழைக்கிறதுங்கிறது கடல் கடந்து போகலாம் அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. அப்ப இப்ப பாக்குறோம், திரைக்கடலோடையும் திரவியம் தேடி நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். நான் இளைய காலத்திலேயே சிங்கப்பூருக்கு வந்துட்டேன் அக்காலம். அப்ப இங்கே நம்ம இருக்கிறோம். இங்க ஏது நமக்கு சொந்தம்? நாமளா உருவாக்கிக்கிட்ட நட்பு தானே. தாய் மாமா யாரு? ஃப்ரெண்ட் வந்து உட்கார்றான். நீ எனக்கு எப்படி அண்ணே நானா தேர்ந்தெடுத்தேன், ஏன் அக்கா நானா தேர்ந்தெடுத்தேன். ஆனா நண்பன் நான் தேர்ந்தெடுத்த நண்பன். ஏன் நண்பன்? எனக்கு அவன் ரத்த சொந்தம் கிடையாது. அவன் நானா வரலாம். இயல்பு ஒருவருடைய கருத்து ஒருவருக்கு பிடித்து கருத்து ஒருமித்து நண்பனாகிறானே, அதை பார்க்கிறோம். இன்றைக்கு பார்க்கிறோம் 1980 படித்தவெல்லாம் ஒன்றா நின்று அது என்ன ஞாபகம் வருதுன்னு அந்த கல்லூரியில அங்கெல்லாம் போய் திரும்ப ஒரு ரீயூனியன் பண்றாங்க பார்க்கிறோம். நான் பார்த்து திருமண வைபவங்கள்ல ஒரு கல்யாண வீட்டுல காப்பி ஆறி போய் கொடுத்துட்டு சொல்லி சொந்தக்காரன் சண்டை போட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டான். பத்திரிகையில பேர் போடுறதுல பெருசா பேர் இல்லை, அது என்ன பச்சையில இருக்குது சேப்பில் இருக்குன்னு கல்யாணத்துக்கு வர முடியாதுங்கிறான். ஆனா இந்த நண்பன் சாம்பார் வாடியை தூக்கிட்டு ஓடுவான் பாருங்க, அதுதான். இப்ப வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறோம், மாமே மச்சான் சொந்தம் அண்ணன் தங்கச்சி பிள்ளை. இந்த பாப்பா சொன்ன என்ன சித்தப்பா அப்படின்னு. அவங்க அப்பா என்னை விட இளையவரா இருக்கிறாரு. சும்மா அந்த பொண்ணு நல்லா ஒரு ஐசா பேச
அது மாதிரி அப்ப எவ்வளவு முக்கியம்னு பார்க்கிறோம். எப்படி பார்க்கின்ற போது உறவுகள் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் உறவுகள் இரத்த உறவு, அதனால அது நம்ம பாசம் இயல்பானது. ஆனால் ஓடி வருகிறானே நண்பன் நமக்காக, அவன்தான் இக்கட்டில் உதவுகிறவன் என்பது என்று இந்த மன்றம் தீர்ப்பளிக்கிறது.